அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் அவர்களே முன்னின்று அவர்களுடைய நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களே துணையாக நின்று நடத்தும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 231. ஏற்கனவே சொன்னது போல வாரம் ஒரு வகுப்பு என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் புதிதாக வந்திருக்கிறார்கள். சரஸ்வதி ஜெகதீசன் போன்றவர்கள் ராஜபாளையத்திலிருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்றைய நாள் ஆண்டு 2024, மாதம் டிசம்பர், தேதி 12. நான் இப்பொழுது இருக்கும் அமெரிக்காவில் லூசியானா மாகாணத்தில் நியூ ஆர்லியன்ஸ் என்ற ஊரில் நேரம் இப்பொழுது காலை சரியாக 5:30 மணி. சிங்கப்பூரில் நேரம் மாலை சரியாக 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. சிங்கப்பூர் நேரம் 7:30 என்பதும் இந்தியா நேரம் 5 மணி என்பதும் எந்த காலத்திலும் கம்பராமாயண வகுப்பு இந்த இந்து அறக்கட்டளை வாரிய ஆதரவுடன் நடைபெறும் வகுப்புக்கு மாற்றம் இருக்காது. என்றைக்கானாலும் இந்தியா நேரம் 5 மணி, சிங்கப்பூர் நேரம் 7:30 மணி. நான் வெவ்வேறு ஊரில் இருந்தேன்னா அந்தந்த ஊர் டயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதே டயத்துக்கு தோதாக நான் வகுப்பை தொடங்குகிறேன். 2 வாரம் முன்னால் காலையில் 3:30 மணிக்கு வகுப்பு. கலிஃபோர்னியாவில் இருந்தால் காலையில் 3:30 மணி. இப்போ நியூ ஆர்லியன்ஸில் 5:30 மணி. அடுத்த வாரம் மெக்சிகோவில் போகிறேன், அங்கே வந்து 4:30 மணி என்று நான் இருக்கும் இடத்தில் மட்டும்தான் நேரம் மாறுமே ஒழிய இந்தியாவில் 5 மணி, சிங்கப்பூரில் 7:30 மணி என்பதில் மாற்றமில்லை. அதே போன்று தொடர்ச்சியாக இனிமேல் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மீட்டிங் ஐடி, பாஸ்வேர்ட், யூஆர்எல் எல்லாம் நிரந்தரமாக மாறுதல் இல்லாமல் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை கம்பன் கிளாஸ் எஸ்ஜி, கம்பன் கிளாஸ் SG2 ஆகிய 2 வாட்ஸ்அப் குரூப் வழியாக அந்தந்த வகுப்பிற்கான யூஆர்எல், மீட்டிங் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து சேரும். அதை எவ்வளவு தூரம் எளிமைப்படுத்த முடியும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உங்களுக்கு வர்ற மெசேஜில் ப்ளூ கலரில் இருக்கிற லெட்டர்ஸை கிளிக் பண்ணினாலே உள்ளே நுழையும்படி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இதில் மிக திறம்பட உழைத்து கொண்டிருக்கும் குஹன், சிவா, அக்ஷய், சுவாமிநாதன் இவர்கள் எல்லோரும் விஜய்க்கு பதிலாக இப்பொழுது நம்முடன் இந்து அறக்கட்டளை வாரியத்தில் இருந்து நமக்கு ஒத்துழைப்பு நல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. அதே போல என்னுடைய உரையையும் கேட்பதற்கு ஆவலுடன் வந்து வகுப்பில் இணைந்திருக்கும் இந்த 40 கம்பன் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய நன்றி, கோடான கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் இன்று வேல் ஏற்ற படலம் என்ற படலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான படலம். ஒரு பாத்திரத்தின் மனப்பான்மை, உணர்வு இவற்றை வெளிப்படுத்தும் ஒரு பாத்திரமாக, ஒரு படலமாக இது அமைந்திருக்கிறது. வழக்கம் போல சென்ற வகுப்பின் இறுதி பாடலை பார்த்துவிட்டு இந்த வகுப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். கதை நிகழும் கட்டம் இவ்வாறு அமைகிறது. இதற்கும் மூலபல வதை படலத்திற்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு உண்டு.
மூலபல வதைப்படலம் என்பது சென்ற படலம். அதில் ராமன் தனி ஒருவனாக மூலபல சேனையை 3 மணி நேரத்தில் 7.5 நாழிகை என்று கம்பன் பதிவு செய்கிறான், அழிக்கின்றான். ராமன் அங்கே அவ்வாறு போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே கால இடைவெளியில் போர்க்களத்தின் மற்றொரு பக்கத்தில் ராவணன் வானர சேனையுடன் போரிடுகிறான். மூலபல சேனையை அழிப்பது ராமன் ஒருவன் மட்டும். வானர சேனையுடன் போரிடுபவன் ராவணன், அவனுக்கு ஒரு பெரிய படைத்துணையாக இருக்கிறது. இந்த வானர சேனைக்கு தலைமை ஏற்று போரை நிகழ்த்துபவன் இலக்குவன், அவனுக்கு உதவியாக அனுமன், சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன், வீடணன் எல்லோரும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆள் தவிர, அந்த ஒரு ஆள் ராமன். ராமன் மட்டும் ஒரு புறம், மற்றவர்கள் எல்லோரும் ஒரு புறம். மற்றவர்கள் எல்லோருக்கும் எதிராக ராவணன், ராமன் ஒருவனுக்கு எதிராக மூலபல சேனை என்று 2 இடங்களில் 2 போர்க்களத்தில் 2 நிகழ்வுகளாக கம்பன் இதை படம் பிடித்து காட்டுகிறான். மூலபல சேனை அழித்த பிறகு ராமன் இலக்குவனை வந்து சந்திக்கிறான். இவையெல்லாம் பிறகு நிகழ்பவை. ராவணன் இலக்குவன் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்தாலும் என்ன முயன்றாலும் ராவணனால் இலக்குவனை வெல்ல முடியவில்லை. இலக்குவனுடைய ஆற்றல் ஒரு காரணம். இது தவிர ராவணன் ஏவும் ஒவ்வொரு கணையையும் குறித்து, அது எப்பேற்பட்ட கணை, அதனுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய வலிமை என்ன, அதற்கு மாற்று ஆன்டிடோட் என்று சொல்கிறோமே, அதுபோல அதற்கு மாற்று என்ன என்பதை வீடணன் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆக ராவணன் என்ன முயன்றாலும் இலக்குவனை வெல்ல முடியவில்லை. அவன் மிக நம்பிக்கையுடன் மோகனாஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரத்தை ஏவுகிறான் இலக்குவன் மீது. பக்கத்தில் நின்ற வீடணன் சொல்கிறான், இதற்கு மாற்று நாராயணாஸ்திரம், விண்டுவின் படை என்று வீடணன் சொல்லிக் கொடுக்க, இலக்குவன் விஷ்ணுவின் படைக்கலம் நாராயணாஸ்திரம் ஏவுகிறான். நாராயணாஸ்திரம் மோகனாஸ்திரத்தை அழித்து விடுகிறது. இதை கண்ட ராவணன் இலக்குவனை அழிப்பதை விட வீடணனை அழிப்பதுதான் மிக முக்கியமான காரியம் என்று தீர்மானித்து வீடணன் மீது வேல் ஒன்றை ஏவுகின்றான். அதுதான் வேல் ஏற்ற படலம். அந்த வேல் ராவணனுக்கு சீதனமாக வந்தது. மயன், மண்டோதரியின் தகப்பனார், ராவணனின் மாமனார் கொடுத்தது. பிரம்மன் தனியாக வேள்வி செய்து உண்டாக்கியது. ஆற்றலில் சிவனையும் அழிப்பது என்று அப்பேற்பட்ட ஆற்றலுடைய ஒரு வேலை ராவணன் வீடணனை கொல்வதற்காக ஏவுகிறான். பட்டபோது அவன் நான்முகன் ஆயினும் படுக்கும் என்று அந்த வேலின் திறமையை கம்பன் சொல்கிறான். பட்டபோது அவன் நான்முகன் ஆயினும் படுக்கும். பிரம்மனாயிருந்தாலும் இந்த வேல் பிரம்மன் மீது ஏவப்பட்டால் பிரம்மனை கொன்றுவிடும் என்ற அளவு ஆற்றலும் வலிமையும் பிழைபடாத நெறியும் உடைய அந்த வேல், அதை ராவணன் வீடணன் மீது ஏவுகிறான். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். சென்ற வகுப்பின் இறுதி பாடலை இப்பொழுது பார்க்க போகிறோம். சிவா, பாடல் 28 போடலாம் ஸ்கிரீன்ல. எரிந்த காலையில் வீடணன் அதன் நிலை, எரிந்த காலையில் வீடணன் அதன் நிலை எல்லாம் அறிந்த சிந்தையன் ஐய ஈது என் உயிர் அழிக்கும் பிரிந்து செய்யலாம் பொருள் இலை என்றனும் பெரியோன் அறிந்து போக்குவல் அஞ்சல் நீ என்று இடை அணைந்தான். ராவணன் ஏவும் அனைத்து அஸ்திரங்களையும், அதனுடைய தன்மை, அதனுடைய ஆற்றல், அதனுடைய வலிமை, அதனுடைய பிழைபடாத நெறி அனைத்தையும் அறிந்தவன் வீடணன். எனவே அறிந்த சிந்தையன்
வீடணன் அதன் நிலை எல்லாம் அறிந்த சிந்தையன். எரிந்த காலையில் வேலை ராவணன் எரிகிறான். அந்த எரிந்த சமயத்தில் எரியப்பட்ட அந்த கணத்திலேயே அதனுடைய தன்மை, ஆற்றல் எல்லாவற்றையும் அறிந்த சிந்தையன் ஆகிய வீடணன் இலக்குவனிடம் சொல்கிறான். ஐய, ரொம்ப மரியாதையைத்தான் அழைக்கின்றான் இலக்குவனை. ஐயனே, இது என் உயிர் அழிக்கும். இந்த வேல் என்னை கொன்றுவிடும். அத்தோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. வீடணன் அதற்கு மேல் ஒரு வார்த்தை சொல்கிறான். இது கண்டிப்பாக என்னை கொன்றுவிடும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். ஏன் சொல்றாங்கிறத கவனிக்கணும். சென்ற முறை இலக்குவன் மீது ஏவப்பட்ட அம்பு மோகனாஸ்திரம். அந்த மோகனாஸ்திரத்திற்கு மாற்று ஒன்று உண்டு என்று வீடணன் அறிந்து கொண்டு அதை இலக்குவனுக்கு சொன்னான். அவன் உன்னிது மோகனாஸ்திரம் இருக்கிறான், நீ ஆழியான் படை கொண்டு அறுத்தி என்று நாராயணஸ்திரத்தை ஏவி அதை அழி என்று சொல்கிறான். ஸோ ராவணனுடைய பல அம்புகளுக்கும் மாற்று சொல்லிக்கொண்டே வந்த வீடணன் இந்த குறித்த வேலை பற்றி சொல்லும் பொழுது பிரிந்து செய்யல் ஆம் பொருள் இலை. இதை தடுப்பதற்கு, இதற்கு மாற்றாக, இதனை வீழ்த்துவதற்கு தோதாக எந்த ஒரு அஸ்திரமும் இல்லை. எனவே இது என் உயிர் அழிக்கும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இப்பொழுது ஏவப்பட்டிருக்கும் இந்த வேலுக்கு மாற்று ஏதும் இல்லை, எனவே இது என் உயிர் அழிக்கும் என்று வீடணன் மிக தெளிவாக சொல்லுகின்றான் இலக்குவனிடம். இலக்குவன் அதை கேட்டுக்கொள்கிறான். அவனை பெரியோன் என்று சொல்லுகிறான் கம்பன். அறிந்து போக்குவல் அஞ்சல் நீ. இது எப்பேற்பட்ட வேல், இது எப்பேற்பட்ட தன்மை உடையது, இவற்றையெல்லாம் நான் கண்டுபிடித்து அறிந்து கொண்டு அதற்கு தோதாக, அதற்கு ஏற்ற, அதற்கு உகந்த மாற்றுக்கணையை ஏவி உன்னுடைய துன்பத்தை அல்லது இதனுடைய ஆற்றலை போக்குவன், நீ அஞ்சாதே என்று ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் கொடுக்கின்றான் இலக்குவன் வீடணனுக்கு. இது சென்ற வகுப்பில் நாம் பார்த்த நிகழ்வு. சென்ற வகுப்பின் இறுதி பாடல், எரிந்த காலையில் வீடணன் அதன் நிலை எல்லாம் அறிந்த சிந்தையன் ஐய ஈது என் உயிர் அழிக்கும். பிரிந்து செய்யலாம் பொருளிலை என்றலும் பெரியோன் அறிந்து போக்குவல் அஞ்சல் நீ என்று இடை அணைந்தான் என்று வீடணனுக்கு ஆறுதல் சொல்கின்றான் இலக்குவன். இது எடுத்துடலாம் சிவா, இதை எடுத்துடலாம். இவ்வாறு ஆறுதல் சொன்ன இலக்குவன் அறிந்து போக்குவல். சிவா, இந்த பாடலை எடுத்துடலாம், அடுத்த பாடல் போட வேண்டாம், நான் மட்டும் பேச. ஓகே. அறிந்து போக்குவல் என்று சொல்கிறான் இலக்குவன். என்ன செய்கிறான்? அவனுக்கு தெரிந்த வித்தை எல்லாம், இலக்குவனுக்கு தெரியாத போர் வீரமோ போர் திறமோ போர் ஆற்றலோ இல்லை. அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லா விதமான ஆயுதங்கள், படைக்கலங்கள், அஸ்திரம், ஏனைய படைக்கலங்கள் எல்லாவற்றையும் ஏவி அந்த வேலை தடுப்பதற்கு முயற்சி செய்கிறான் இலக்குவன். அறிந்து போக்குவல் என்று சொல்லி இருக்கிறான் வீடணனுக்கு. அவன் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும், தனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லா விதமான போர்க்கலன், படைக்கலன்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி எப்படியாவது இந்த வேல் வீடணனை தாக்கக்கூடாது என்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இலக்குவன் எடுக்கின்றான். அனைத்து முயற்சிகளையும். ஆனால் எதுவும் பயன் தரவில்லை. இலக்குவனுடைய போன் கால் அட்டன் பண்ணுமா? இலக்குவனுடைய எந்த முயற்சியும் அந்த வேலை தடுப்பதில் வெற்றி பெறவில்லை. மரணம் என்பது உறுதிப்படுகிறது. கம்பன் ஒரு ஓமை சொல்கிறான். இலக்குவனுடைய முயற்சிகள், இலக்குவனுடைய போர் திறமை எல்லாம் அந்த வேலுக்கு முன்னால பிசு பிசுத்து போயிடுச்சு.
எப்படி பிசுபிசுத்து போயிடுத்து என்றால், மிக 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 சான்றோனாகிய அறிவுடையவனாகிய ஒருவனை பார்த்து கல்வி அறிவு இல்லாத ஒருவன் என்னதான் ஏசினாலும் என்னதான் பழிச்சொற்கள் சொன்னாலும் அவையெல்லாம் எவ்வாறு பயனற்று போகுமோ, சான்றோன் ஒருவனை அறிவில்லாதவன் ஒருவன் ஏசினால் வைதால் அவனுடைய வசவு, அவனுடைய திட்டு, அவனுடைய பழிச்சொற்கள் எல்லாம் பரிதிமுன் பனியைப் போல மாய்ந்து போகுமே, அதுபோல இலக்குவனுடைய ஆற்றல், அவனுடைய படைக்கலன்கள் எல்லாம் அந்த வேலுக்கு முன்னால் பிசுபிசுத்து போய்விட்டன என்று கம்பன் ஒரு ஓமை சொல்லி இலக்குவனால் அந்த வேலை தடுக்க முடியவில்லை என்பதை நிரூபணம் செய்கிறான். பாடலை பார்க்கலாம். சிவா, பாடல் 29. சரிங்க ஐயா. 29 பாடல். எய்த வாளியும் ஏவின படைக்கலம் யாவும் செய்த மாதவத்து ஒருவனை சிறு தொழில் தீயோ. பெருசாக்கலாம், ஃபாண்ட்டை பெருசாக்குங்க இன்னும். ஓகே, ஆர் ஃபுல் ஸ்கிரீன் வச்சுங்க, பெருசு இன்னும் பிகர். என்ன கரெக்ட். செய்த மாதவத்து ஒருவனை சிறு தொழில் தீயோன் வைத வைவினில் ஒழிந்தன. வீடணன் மாண்டான் உய்தல் இல்லை என்று உம்பரும் பெருமனம் உலைந்தார். என்ன பண்றான் பாருங்க இலக்குவன். எய்த வாளியும், இவனுக்கு தெரிந்த அஸ்திரங்கள் எல்லாம் எத்தனையோ அம்பு இவனுக்கு தெரியும். பிரம்மாஸ்திரமா, நாராயணாஸ்திரமா, அக்னியாஸ்திரமா, வாயுவாஸ்திரமா, எதானாலும் சரி, கம்பன் எது என்று குறிப்பிடவில்லை. எய்த வாளிகள் எல்லாம் அம்பு போட்டு இவனை கொல்லலாம், இந்த வேலை தடுக்கலாம் என்று பார்க்கிறான், முடியவில்லை. ஏனைய படைக்கலங்களையும் ஏவுகிறான். எய்த வாளியும் ஏவின படைக்கலம் யாவும் எப்படி பிசு பிசுத்து பயனில்லாமல் சூரியனை கண்டு நாய் குலைச்சது போல எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் போகிறது என்றால், செய்த மா தவத்து ஒருவனை சிறு தொழில் தீயோன் வைத வைவினில் ஒழிந்தன. மிகப்பெரிய சான்றோன், மிகப்பெரிய அறிவலி, மிகப்பெரிய தவம் செய்தவன் ஒருவனை, ஒண்ணுமே இல்லாதவன், சிறு தொழில் கீழ்மைப்பட்டவன், அவன் வைத வைவினில், இது வசவு, அந்த பழிச்சொல், அந்த திட்டு, அந்த ஏச்சு, அவையெல்லாம் எவ்வாறு பயனற்று போகுமோ அதுபோல இலக்குவனுடைய எல்லா படைக்கலன்களும் ஒழிந்தன. இதை வானத்தில் இருப்பவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வீடணன் மாண்டான் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். இதுலயும் பாருங்க, கம்மன் அதை ரீஇட்டரேட் பண்றான். வீடணன் மாண்டான் உய்தல் இல்லை. உய்தல் இல்லை என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், சென்ற முறை மோகனாஸ்திரம் ஏவிய பொழுது அதற்கு மாற்று ஏவுவதற்கான ஆற்றல், திறமை இலக்குவனிடம் இருந்தது. அவை எதுவும் இல்லை இப்பொழுது. எனவே வீண்டரன் மாண்டான் உய்தல் இல்லை என்று உம்பரும் பெரு மனம் உலைந்தார். அந்த வானத்தில் இருந்த தேவர்கள் எல்லோரும் வீடனன் செத்து போய்விட்டான், செத்து போய் விடுவான், அதை மாண்டான் என்று பாஸ்டன்ஸிலேயே, இறந்த காலத்திலேயே, அது நல்ல வார்த்தை, இறந்த காலம். வீடணன் இறந்து படுவான் என்பதால் இறந்த காலத்திலேயே வீடணன் மாண்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதே போன்ற ஒரு ஊமையை கம்பன் இன்னொரு இடத்திலும் கையாளுகிறான். இதே போன்ற ஊமை, அதாவது அறிவில்லாதவர்கள் அல்லது ஆற்றல் இல்லாதவர்கள் என்னதான் சொன்னாலும் அந்த வார்த்தைகள் பிசுபிசுத்து போய்விடும் என்பதை கம்பன் பிரகலாதன் மீது, இரண்யனுடைய வீரர்கள் ஏகப்பட்ட ஆயுதங்கள், ஏகப்பட்ட படைக்கலன்களை கொண்டு பிரகலாதனை தாக்குகிறார்கள். அவையெல்லாம் இதே போல பிசுபிசுத்து போய்விட்டன. ஏனென்றால் பகைவன் ஒருவன் ஏசிய ஏச்சுக்கள், வலிவோ ஆற்றல் மிகுந்த ஒரு பகைவன் மீது ஆற்றல் இல்லாத மற்றொரு எதிராளி ஏசிய ஏச்சுக்கள் வசவு அவை போல பயனற்று போயின என்று இரண்யவதை படலத்திலும் சொல்கிறான். ஒத்த கருத்துடைய அந்த பாடலையும் பார்த்து விடலாம். தாயின் மண் உயிர்க்கு அன்பினன் தன்னை, இது பிரகலாதன், தாயின் மண் உயிர்க்கு அன்பினன் தன்னை அத்தவம் என்னும் தகவிலோர் ஏ என்னும் மாத்திரத்து எய்தன எரிந்தன எரிதொரும் எரிதொரும் தூயவன் தன் துணை என உடைய அவ்வொருவனை, அவன், அதுவும் பிரகலாதன்,
துன்னாதார் வாயின் வைதன ஒத்தன. துன்னாதார் பகைவர்கள், வாயின் வைதன அவர்கள் ஏசிய ஏச்சுக்கள், திட்டுக்கள், பழிச்சொற்கள் போல பயனில்லாதவையாக, மழு ஒடு கொலை வாழ் அவர்கள் ஏவிய எல்லா ஆயுதங்களும் பயனற்று போயின என்று பதிவு செய்கிறான். இதையே நாலடியாரில் ஒரு பாடலை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னதான் ஆனாலும் தவத்திற்கு முன்னால் பாவம் நிற்காது என்று. அடுத்த பாடல் இதனுடைய வால் கரெக்ட். அடுத்த பாடல், விளக்கு புக இருள் மாய்ந்து ஆங்கு ஒருவன் தவத்தின் முன் நில்லாதாம் பாவம். இதுதான் முக்கியமான வார்த்தை. தவத்தின் முன் நில்லாதாம் பாவம். விளக்கு புக இருள் மாயும், விளக்கை ஏற்றியாச்சுன்னா இருள் மாய்ந்து விடும். அதுபோல எப்படி இருள் மாய்கிறதோ அதுபோல பாவம் தவத்திற்கு முன்னால் இல்லாமல் மாய்ந்து விடும். விளக்கினை தேய்விடத்து சென்றிருள் பாய்ந்தாங்கு நல்வினை தீர்விடத்து நிற்குமாம் தீது. விளக்குல நெய் தீந்து போச்சுன்னா உடனடியாக இருள் அந்த இடத்தில் பாய்வது போல நல்வினைகள் தீர்ந்தால் தீவினைகள் அங்கு வந்து நின்றுவிடும் என்று. அதே போல இலக்குவனுடைய எந்த ஒரு ஆயுத பிரயோகமும் அந்த வேலுக்கு முன்னால் தவத்தின் முன் பாவம் நிற்காதது போல, சான்றோனை ஒன்றுமில்லாதவன் ஏசிய ஏச்சு போல பயனற்று போய்விட்டன என்று கம்பன் பதிவு செய்கிறான். இது எடுத்துடலாம், எந்த பாடலும் போட வேண்டாம் சிவா. இப்பொழுது இலக்குவன் முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை நிற்கிறது. இவன் தன்னுடைய ஆற்றல் எல்லாம் பயன்படுத்தி விட்டான். எய்த வாளியும் ஏவின படைக்கலங்கள் யாவும் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. வீடனன் சொல்லிட்டான், ஐயா இது என் உயிர் அழிக்கும், பிரிந்து செய்யலாம் தொழில் இல்லை என்று இப்பொழுது இலக்குவனுக்கு உரைக்கிறது. இந்த வேலை நம்மால் தடுக்க முடியாது. இந்த வேல் நிச்சயமாக வீடணனை கொன்றுவிடும். ஏனென்றால் அந்த வேலின் தன்மை பற்றி வீடணனே சொல்லி இருக்கிறான். பட்டபோது நான்முகன் ஆயினும் படுக்கும். அப்பேற்பட்ட வேல் ஒன்று வீடணனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலை அழிப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இலக்குவன் செய்து விட்டான். எய்த வாளியும் ஏவின படைக்கலங்கள் யாவும் என்று கம்பன் பதிவு செய்கிறான். எய்த வாளியும் ஏவின படைக்கலம் யாவும் செய்த மாதவத்து ஒருவனை சிறுதொழில் தீயோன் வைத வைவினில் ஒழிந்தன. வீடணன் மாண்டான், உய்தல் இல்லை. என்ன செய்ய போகிறான் இலக்குவன்? வேல் வந்து கொண்டிருக்கிறது. இவனுடைய எல்லா முயற்சிகளும் பூஜ்ஜியம். ஆனால் அந்த வேல் எவன் மீது ஏவப்பட்டதோ அல்லது எவன் மீது பாய்கிறதோ, பட்டபோது அவன் நான்முகன் ஆயினும் படுக்கும். அந்த வேல் எவனுடைய மார்பில் பாய்கிறதோ அவன் கண்டிப்பாக இறந்து போவான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வீடணன் காப்பாற்றப்பட வேண்டும். ஏவப்பட்ட வேல் ஒரு உயிரை கொன்றுவிட்டுத்தான் போகும். வீடணனை எவ்வாறு காப்பாற்றுவது? இந்த வேலுக்கு கண்டிப்பாக ஒரு பலி உண்டு என்றால் அந்த பலி வீடணனாக இருத்தல் கூடாது, நான் என்று இலக்குவன் தீர்மானிக்கின்றான். இந்த வேல் கண்டிப்பாக எய்யப்பட்ட வேல் ஒருவனை கொன்ற பின்புதான் ராவணனிடம் மீளும் என்பது உண்மையானால் அது உண்மை என்பதை இப்பொழுது இலக்குவன் உணர்கிறான். ஏனென்றால் எய்த வாளியும் ஏவிய படைக்கலம் யாவும் செய்த மாதவத்து ஒருவனை சிறுதொழில் சீரோன் வைத வயச ஒழிந்தன. சோ ரொம்ப எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லாமல் வேல் வீடணனை கொன்றுவிடும். இந்த வேலுக்கு இன்று ஒரு கொலை, இந்த வேல் ஒரு கொலையை நிகழ்த்தும். இதில் மாற்று கருத்தே இல்லை என்பது இப்பொழுது நிரூபணமாகி இருக்கிறது. இந்த வேல் கண்டிப்பாக ஒருவனை கொல்லத்தான் வேண்டும் என்றால் அவன் வீடணனாக இருத்தல் கூடாது, நானாக இருப்பேன் என்று இலக்குவன் அந்த வேலை தன்னுடைய மார்பில் வாங்கிக் கொள்கின்றான்.
வேல் ஏற்ற படலம். ஏன் இலக்குவன் இது போன்று உயிர் தியாகம் செய்கின்றான்? இதை அப்புறம் சொல்றேன். முதல்ல என்ன நிகழ்ந்தது என்பதை பார்ப்போம். பாடலை சொல்கிறேன். பாடலை போடலாம். சிவா 30வது பாடல். 30 அடுத்த பாடல். தோற்பன் என்னினும் புகழ் நிற்கும், தர்மமும் தொடரும், ஆர்ப்பர் நல்லவர், அடைக்கலம் புகுந்தவன் அழிய பார்ப்பது என், நெடும் பழி வந்து தொடர்வதன் முன் ஏற்பன் என் தனி மார்பின் என்று இலக்குவன் எதிர்ந்தான். நிறைய வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. நான் பலமுறை இந்த பாடலை பற்றி பேசி இருக்கிறேன். தோற்பன் எனினும், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தோற்பன் என்பது நான் ராவணனுடன் செய்யும் இந்த போரில் தோற்று போய்விடுவேன். வார்த்தை அப்படித்தான் இருக்கு. தோற்பன் எனினும் ராவணனிடம் இவன் தோற்று போனால் தோற்பன் எனினும் புகழ் நிற்கும். ராவணனிடம் செய்யும் இந்த போரில் இலக்குவன் தோற்று போய்விட்டால் அவனுக்கு புகழ் நிற்குமா? கிரியா ஒரு நிமிஷங்க. புகழ் நிற்குமா? தோற்பன் எனினும் புகழ் நிற்கும். ஒரு நிமிஷம். ஃபுல் ஸ்கிரீன்ல வரதா கேங்க. சிவா ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்குப்பா. The slides are on full screen. Thank you. So தோற்பன் எனினும் புகழ் நிற்கும். இலக்குவன் ராவணனிடம் இந்த போரில் தோற்று போனால் அவனுக்கு புகழ் நிலைத்து நிற்குமா? தர்மமும் தொடரும், நல்லவர் ஆர்ப்பர். இந்த 3 வார்த்தையும் பார்க்கணும். புகழ் நிற்கும், தர்மம் தொடரும், நல்லவர் ஆர்ப்பர். ஆர்ப்பர் என்றால் பாராட்டுதல், பேரொலி எடுத்து பாராட்டுதல். ஆஹா, லக்ஷ்மணன் தோத்து போயிட்டான் என்று பாராட்டுவார்களா? புகழ் நிற்குமா? தர்மம் தொடருமா? எனவே தோற்பன் என்பதற்கு இந்த இடத்தில் இந்த வேலுக்கு நான் மாண்டு போவேன் ஆனால் என்பது பொருள். தோல்வி அடைந்தால் இவனுக்கு புகழ் நிற்கப் போவதில்லை. தோல்வி அடைந்தால் இவனை தர்மம் தொடரப் போவதில்லை. தோல்வி அடைந்தால் நல்லவர்கள் இவனை பார்த்து ஆர்ப்பவர் இல்லை. ஆக தோற்பன் எனினும் நான் இறந்து போனாலும், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் இறந்து போனாலும் புகழ் நிற்கும், தர்மம் தொடரும், நல்லவர் ஆர்ப்பர். இந்த புகழ் நிற்பது, தர்மம் தொடருவது, நல்லவர் ஆர்ப்பர் என்பது எதனால் நிகழ்ந்தது என்றால், அடைக்கலம் புகுந்தவன் அழிய பார்ப்பதை விட தான் இறந்து போவது மேல் என்று இலக்குவன் எண்ணுகிறான். அடைக்கலம் புகுந்தவன் அழிய பார்ப்பது என்னும் நெடும் பழி வந்து தொடர்வதன் முன் வீடணன் காப்பாற்றப்படவில்லை, வீடணன் கொல்லப்பட்டான், வீடணன் மாண்டான், உய்தல் இல்லை என்று அமரர்கள் சொன்னார்களே, வீடணன் இறப்பு என்பதை தவிர்ப்பதற்காக உயிர் கொடுத்தவன் இலக்குவன் என்ற புகழ் நிற்கும், தர்மம் தொடரும், அதை கண்டு நல்லவர் ஆர்ப்பர் என்று அடைக்கலம் புகுந்தவன் அழிவதை தடுப்பதற்காக, அல்லது அடைக்கலம் புகுந்தவன் அழிந்தான் என்னும் பழி வந்து தொடர்வதன் முன் என் தனி மார்பின் இந்த வேலை ஏற்பன் என்று இலக்குவன் எதிர்ந்தான். இந்த வேலை தன்னுடைய மார்பில் இலக்குவன் வாங்கிக் கொள்கிறான். நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். மாண்டு போகிறான். இவன் மாண்டு போனா, இவன் மாண்டு போகவில்லை என்பது நமக்கு தெரியும். மாண்டு போகிறான், அது முக்கியம். இந்த பாடலை எடுத்துடலாம். சிவா, இலக்குவன் ஏன் இந்த வேலை தன்னுடைய மார்பில் ஏற்றுக்கொள்கிறான்?
இலக்குவன் ஏன் மாண்டு போகிறான்? பாடல் எடுத்துடலாம். சரி. ஏன் இலக்குவன் இறந்து போகிறான்? நெடும் பழி வந்து தொடர்வதன் முன் ஏற்பன் என் தனி மார்பில். தனி மார்பு ஒப்பில்லாதது, ஒன் அண்ட் ஒன்லி ஒன். தனி என்பது பல இடங்களில் தனி, அவ்வளவு. திஸ் இஸ் ஒன்லி ஒன். இதற்கு ஈக்குவலோ இதற்கு நிகரானதோ சமமானதோ எதுவும் இல்லை. ஏற்பன் என் தனி மார்பில் என்று இலக்குவன் எதிர்ந்தான். ஏன் இந்த வேலை இலக்குவன் தன்னுடைய மார்பில் வாங்கி கொண்டு இறந்து போகிறான்? இலக்குவன் இந்த இடத்தில் தன்னுடைய அன்னையின் ஆணையை நிறைவேற்றுகின்றான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தன்னுடைய அன்னையின் ஆணையை நிறைவேற்றுகின்றான். யுத்த காண்டத்தில் இருக்கும். அன்னையின் ஆணை சொல்லப்பட்டது அயோத்தியா காண்டம். 2 பாடலுக்கும் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 பாடல் வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். சுமித்திரை இவனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாள், செத்துப்போ. அதான் வார்த்தை, அதான் வார்த்தை. இறந்து போ, செத்துப்போ என்று இலக்குவனுக்கு கட்டளையிட்டு அனுப்பியிருக்கிறாள் அவளுடைய அன்னை. எப்பொழுது இறந்து போவாய் நீ? ராமனுடைய உயிருக்கு ஆபத்து வந்தால் அந்த உயிரை காப்பாற்றும் பணியில் உன்னுடைய உயிரை கொடு, செத்துப்போனி என்று கட்டளையிட்டு அனுப்பியிருக்கிறாள் சுமித்திரை. ராமனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமானால், ராமன் இறந்து போவான் என்ற சூழ்நிலை ஏற்படுமானால், அவனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, அவன் உயிர் தைத்திருப்பதற்காக, அவன் உயிர் வாழ்வதற்காக நீ செத்துப்போ என்று எந்த அம்மா சொல்லி அனுப்புவாங்க? நீ பார்க்கணும், தாயார் மூவர் அப்படின்னு, கைகேயி, கோசலை, சுமித்திரை. இவளுக்கு ஈடு கிடையவே கிடையாது. ராமனுடைய உயிருக்கு ஆபத்து வருமானால் அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நீ உன்னுடைய உயிரை கொடுத்து செத்துப்போ என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாள். நான் சொன்ன வார்த்தை கூட வேண்டுமென்றே செத்துப்போ செத்துப்போன்னு சொல்றேன். இறந்து போ, மாண்டு போ எல்லாம் சொல்லியிருக்கா. அவள் சொன்ன வார்த்தை இதே வார்த்தை தான். கொஞ்சம் டிக்னிஃபைடா, முன்னம் முடி, நீ முன்னம் முடி. எப்போ ராமன் முடிவதாய் இருந்தால், ஒரு போட்டி வருதியா, ராமனுடைய மரணம் நிச்சயம். அந்த மரணம் நிச்சயம் என்று உனக்கு தோன்றும் தருவாயில் அந்த மரணத்தை தடுப்பதற்காக அவனுக்கு முன்னம் நீ முடி. அவன் முடிவான் என்பது தீர்மானமாகி இருக்கிறது. எனவேதான் முன்னம் முடி. 2 பேரும் முடிய போறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ முன்னம் முடிந்து அவனுடைய முடிவை தவிர்ப்பாயாக என்று கட்டளையிட்டு அனுப்பியிருக்கிறாள் சுமித்திரை. அந்த பாடலை பார்ப்போம், ஸ்கிரீன்ல பார்க்கலாம். 2 பாடல் சொல்லி அனுப்புகிறாள். இலக்குவனுக்கு சுமித்திரை பிறப்பித்த அன்னையின் ஆணை. முதல் பாடல், ஆகாதது கன்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி, மா காதலன் இராமன் நம் மன்னவன், வையம் ஏந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே, ஏகாய் இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம். கடைசி வார்த்தை தான். இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம். ஏதம் என்றால் குற்றம், பிழை, தீங்கு. இவ்வையின் நிற்றலும், இந்த பக்கம் நீ இன்னும் நின்று கொண்டிருந்தால் பிழையாகிவிடும் என்று. இந்த செகண்ட்லேருந்து நீ இனிமே இங்க நின்றுட்டு இருந்தேன்னா இலக்குவா நீ பிழை செய்கிறாய், போ 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 என்று பிள்ளையை தள்ளி விடுகிறாள். ஏகா, ஏகு, காட்டுக்கு போ. என்ன ஒரு மனோநிலையில் செல்ல வேண்டும்? அவ்வனம் உனக்கு இவ் அயோத்தி என்ற மனோநிலையில், ராமன் நம் மன்னவன், அதாவது தயரதன் தகப்பனார் என்ற முறையில், சீதை பூங்குழல் சீதையின் தாயார் என்ற மனோநிலையை வைத்துக் கொண்டு போ
என்று தள்ளி விடுகிறாள் தன் பையனை. அவன் போயிட்டான், 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்புறம் தான் இவளுக்கு தோன்றது, ஐயோ முக்கியமான ஒரு கண்டிஷன், முக்கியமான ஒரு ஸ்டிப்புலேஷன், முக்கியமான ஒரு கிளாஸ், அன்னையின் ஆணையின் முக்கியமான கிளாஸ் ஸ்டிப்புலேஷன் சொல்ல மறந்துட்டோமே என்று பின்னும் பகர்வாள். அடுத்த பாடலை போடலாம் சிவா. அடுத்த பாடல், பின்னும் பகர்வாள். போ என்று சொன்னவள் அவன் போக 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே நில்லு நில்லு நில்லு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு என்று பின்னும் பகர்வாள். மகனே இவன் பின்செல். பின்னும் பகர்வாள், மகனே இவன் பின்செல் தம்பி என்னும்படி அன்று அடியாரினின் ஏவல் செய்தி. அடியாரினின் ஏவல் செய்தி. மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, அது அன்றேல் முன்னம் முடி என்றாள். வார் விழி சோர நின்றாள். மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, அது அன்றேல் முன்னம் முடி என்றாள். வார் விழி சோர நின்றாள். கண்ணிலிருந்து அருவி கொட்டுகிறது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சுமித்திரைக்கு. பாடல் எடுத்துடலாம், அடுத்த பாடல் போட வேண்டாம் சிவா, பாடல் எடுத்துடலாம். என்ன சொல்கிறாள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின், வந்திடின் வா. அயோத்திக்கு ராமன் வருவதாய் இருந்தால் டேய் நீயும் வா. அயோத்திக்கு ராமன் வருவதாய் இருந்தால் நீ வா. அயோத்திக்கு ராமன் வரலைன்னா முன்னாடி செத்துப்போ. இதுதான் அவருடைய வார்த்தை. மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, அது அன்றேல் முன்னம் முடி. ராமன் அயோத்திக்கு வந்தான்னா நீ கூட வா, இல்லைன்னா முன்னால செத்து போயிடு. என்ன லிங்க்? ராமன் அயோத்திக்கு வராமல் இருந்தால் எனக்கு செத்து போனோமா? அதுதான் சொல்ற. மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, ராமன் வந்தா நீ வா, இல்லைன்னா செத்து போயிடு. மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, அது அன்றேல் முன்னம் முடி. ஏன் சொல்ற? ராமன் கண்டிப்பாக அயோத்திக்கு வந்து விடுவான். ஏன்? அவனுக்கு இடப்பட்ட கட்டளை அவ்வாறு. அந்த கட்டளை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அவனுக்கு இடப்பட்ட கட்டளை, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவம் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 72 ஆண்டின் வா 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 என்று ஏவினன் அரசன் என்றான். அரச கட்டளை ஜிஓ எவ்வாறு பிறப்பிக்கப்படுகிறது என்றால், அதில் இருக்கிற ஏகப்பட்ட ஷரத்துகள்லாம் இருக்கு. பரதனை ஆள நீ போய் சடைகள் தாங்கி துறைகள் ஆடி தாங்கரும் தவம் மேற்கொண்டு எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. கடைசி ஷரத்து 72 ஆண்டின் வா என்பது அரச கட்டளையின் முக்கியமான ஒரு ஷரத்து. ராமன் 14 ஆண்டு காலம் கழிந்த பிறகு வர வேண்டும். வராமல் இருப்பானா? அவன் வராத ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால், ஐயா ராமனை 14 ஆண்டு காலம் கழித்து அயோத்திக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழல் எது? ஒண்ணுதான் ஐயா, ராமனின் மரணம். இது சுமித்திரைக்கு தெரியும். அவனுடைய ஆற்றல், அவனுடைய எல்லாம் ஏற்கனவே இதுவரை அவன் வெளிப்படுத்திய ஆற்றல்கள், தாடகையை கொன்றது, பரசுராமனுடைய வரத்தலை தவ வலிமை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டது,
60,000 பேர் கொண்டு வைத்த சிவதனுசுவை ஏடவிழ் சீதை சூடும் மாலை ஈது என்ன எடுத்தான், எடுத்தனர் கண்டனர் இற்றனர் கெட்டனர் என்று அந்த சிவதனுசுவை ரொம்ப அநாயசமாக எடுத்து முறித்தது. அகலைக்கு சாப விமோசனம் நடந்தது என்று பல கட்டங்களில் ராமனுடைய திறமை, ராமனுடைய ஆற்றல், அவனை அழிப்பதற்கு யாரும் இல்லை என்பதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சுமித்திரை அறிவாள். இதுவரை நிகழ்ந்தவை. ஆக ராமன் அயோத்திக்கு வராமல் இருப்பான் என்றால் ஒரே ஒரு நிகழ்வுதான் ராமன் அயோத்திக்கு வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்க முடியும். வேறு எந்த நிகழ்வும் இருக்க முடியாது. அந்த ஒரு நிகழ்வு ராமனுடைய மரணம் என்பதில் சுமித்திரை மிக உறுதியாக இருக்கிறாள். எனவே மன்னும் நகர்க்கு இவன் வராவிட்டால் என்பது ராமனுடைய மரணத்தால் மட்டுமே நிகழும் என்பதை உணர்ந்த சுமித்திரை, மன்னும் நகர்க்கே இவன் வராத பட்சத்தில் நீ முன்னம் முடி, தனியா வந்துடாத. பாருங்க, அனுப்புறா. கைகை எவ்வளவோ பெட்டர். 7 ஆண்டின் வா அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சா. இந்த அம்மா நீ போ, செத்து போயிடு என்று சொல்லி அனுப்புகிறாள். ஐயா, ஒரு சப்ஜெக்ட் டு அப்படின்னு போட்டு சொல்ற வச்சுங்க. நீங்க இது நிகழுமானால் வான்னு சொன்ன அம்மா எப்படி, இது நிகழுமானால் வராதே வராதே வேற எங்கேயாவது போய் இருன்னு கூட சொல்லல, செத்து போயிடு, முன்னம் முடி என்று சொல்லி அனுப்பி இருக்கிறாள். இது இலக்குவனுடைய காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த வேல் வருகிறது. வேல் பார்க்கிறான், முன்னம் முடி, வேல் பார்க்கிறான், முன்னம் முடி, முன்னம் முடி, முன்னம் முடி என்று அன்னையினுடைய குரல் பின்புலத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது முன்னம் முடிய வேண்டும்? ராமனுடைய இறப்பு என்பது நிகழுமானால் அதற்கு முன்னால் நீ முடி. ராமனுடைய இறப்பு நிகழுமா? நிகழும். வீடணன் இறப்பு நிகழ்ந்தால் ராமன் இறப்பு நிகழும். ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றான். என் பெயர் இருக்கும் அளவும் நீதான் இலங்கைக்கு அரசன் என்று அதீதமான பல வார்த்தைகள் சொல்லி ராமன் வீடணனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றான். அடைக்கலம் கொடுத்தவன் அழிய. ஆக இந்த வேல் நிகழ்த்தும் மரணம் வீடணனுடன் நிற்கப் போவது இல்லை. அது ராமனுடைய மரணத்தையும் நிகழ்த்திவிடும். ஏனென்றால் தான் அடைக்கலம் கொடுத்தவன் கொல்லப்பட்டான் என்றால் அடுத்த நொடி ராமன் உயிர் சுரப்பான். ஆக இலக்குவன் இங்கே காப்பாற்றுவது வீடணனுடைய உயிரை அன்று, ராமனுடைய உயிரை. மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, அது அன்றேல் முன்னம் முடி. ராமனுடைய உயிருக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேல் இவனை கொன்றால் ஒரு டொமினோ எஃபெக்ட்னு சொல்றோமே, இதன் நிகழ்வாக ராமனும் இறந்து விடுவான். எனவே அண்ணனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு முன்னால் நீ செத்துப்போ என்று அன்னை சொன்ன அந்த அன்னையின் ஆணை அவனை உந்தி தள்ளுகிறது. தோற்பன் எனினும் புகழ் நிற்கும். இப்போ அந்த பாடலை படிச்சு பாருங்க. தோற்பன் எனினும் புகழ் நிற்கும். அண்ணனுக்காக உயிரை கொடுத்தவன். தர்மமும் தொடரும், அதுதான் அறம். நல்லவர் ஆர்ப்பர். அடைக்கலம் கொடுத்தவன் அழிய பார்ப்பது என் என்று ஏற்பன் என் தனி மார்பின் என்று இலக்குவன் எதிர்ந்தான். அந்த வேலை எதிர்கொள்வதற்கு இலக்குவன் தயாராகிறான், எதிர்கொள்கிறான், மாண்டு போகிறான். அன்னையின் ஆணை, முன்னம் முடி என்ற அந்த சொல் முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது இலக்குவனால். நல்ல ஒன்று சொல்றேங்களுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இலக்குவன் பிழைத்திருக்கிறான். அவன் ராமனோட திரும்ப அயோத்திக்கு வந்தான், அதெல்லாம் தெரியும். இந்த குறிப்பிட்ட கணத்தில் அந்த வேல் வந்து கொண்டிருக்கிறது, அதை என்னுடைய மார்பில் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று இலக்குவன் அந்த வேலை எதிர்கொண்ட சமயத்தில் அவன்
பிராண தியாகம் செய்தானா இல்லையா, உயிர் தியாகம் செய்தானா இல்லையா என்ற கேள்விக்கு செய்தான் என்பதுதான் விடை. தன் உயிர் கொடுத்தான், முன்னம் முடிந்தான். மண்ணும் உயிர்க்கே இவன் வந்திடின் வா, ராமன் அயோத்திக்கு வராத ஒரு சூழல் ஏற்படும் என்பது உறுதியான நிலைமையில் இலக்குவன் முன்னம் முடிந்தான், தன் உயிரை கொடுத்தான். இதில் எந்த விதமான சந்தேகம்? அன்னையின் ஆணையின் ஒரு வாசகமான பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல் தம்பி என்னும்படி என்று அடியாரினின் ஏவல் செய்தி. இவனை மாதிரி ஒரு அடியார் பார்க்க முடியாதியா. ஒரு சின்ன விஷயம், அன்னையின் ஆணை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். காரைக்குடி கம்பன் கழகத்தாரால் அந்த ஆண்டு வெளிவந்த மிகச்சிறந்த கம்பன் நூல் என்று பாராட்டப்பட்டு கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகள் விருது அந்த நூலுக்கு தரப்பட்டது 2014ஆம் ஆண்டு, 10 வருஷத்துக்கு முன்னால. இலக்குவன் அன்னையின் ஆணையை எவ்வளவு திறம்பட நிறைவேற்றினான். அவனுக்கு சமயக்காரனாக, அவனுடைய வக்கீலாக, அவனுடைய தூதுவனாக, அவனுக்காக உயிர் கொடுப்பவனாக எவ்வாறு நிறைவேற்றினான் என்பது அந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. உமா பப்ளிகேஷன் புஸ்தகம் கிடைத்தால் வாங்கி பாருங்கள். ஸோ முன்னம் முடிந்தான். மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, அது கன்றேல் முன்னம் முடி என்றாள் வார் விழி சோரன் என்றாள் என்று அன்னையின் ஆணையை முற்றிலுமாக நிறைவேற்றி அண்ணனுக்காக உயிர் துறக்கின்றான் இலக்குவன். தோற்பன் என்னினும் புகழ் நிற்கும், தருமமும் தொடரும், ஆர்ப்பர் நல்லவர், அடைக்கலம் புகுந்தவன் அழிய பார்ப்பது என், நெடும் பழி வந்து தொடர்வதன் முன்னம் ஏற்பன் என் தனி மார்பில் என்று இலக்குவன் எதிர்ந்தான். அந்த வேலை தன்னுடைய மார்பில் இலக்குவன் ஏற்றுக்கொள்கிறான். இது நிகழ்வு. கூட யாரெல்லாம் நிற்கிறாங்க பாருங்க. வீடனன் நிற்கின்றான், அனுமன் நிற்கின்றான், அங்கதன் நிற்கின்றான், சுக்ரீவன் நிற்கின்றான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் கேட்டு இருக்காங்க. ஐயே ஈது என் உயிர் அழிக்கும், பிரிந்து செய்தலாம் தொழில் இல்லை என்று வீடனன் சொல்லி இருக்கிறான். இதற்கு ஆன்டிடோட் எதுவும் கிடையாது என்று. அந்த வேல் வருகிறது. இலக்குவன் அந்த வேலுக்கு முன்னால் தன்னுடைய மார்பை, திறந்த மார்பை காட்டிக்கொண்டு வேலை ஏற்பதற்கு ஓடுகிறான். விட்டுருவாங்களா கூட நிற்கிறவங்க? அவங்க என்ன அவ்வளோ மோசமானவங்களா? அனுமன் ஓடுறான், அங்கதன் ஓடுறான், சுக்ரீவன் ஓடுறான். வீடனனுக்காக உயிர் கொடுப்பதற்காக, வீடனை காப்பாற்றுவதற்காக அனைத்து வானர தலைவர்களும் தயாராக இருக்கிறார்கள். இலக்குவன் உட்பட அனைவரும் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். பாடலை பார்க்கலாம். சிவா, பாடல் 31. இலக்குவர்க்கு முன் வீடனன் புகும், இருவரையும் விலக்கி அங்கதன் மேற்செல்லும், அவனையும் விலக்கி கலக்கும் வானர காவலன் அனுமன் முன் கடுகும், அலக்கன் அன்னதை இன்னது என்று உரை செய்யலாமோ? பாடலுக்கு வியாக்கியானம் சொல்ல போவதில்லை. இலக்குவர்க்கு முன் வீடனன் புகும், இலக்குவன் போவதற்கு முன்னால் வீடனன் ஓடுகிறான். இருவரையும் விலக்கி அங்கதன் மேற்செல்லும், அவனையும் விலக்கி கலக்கும் வானரக்காவலன், வானரக்காவலன் சுக்ரீவன், வானர வேந்தன், அனுமன் முன்கடுகும். அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு துக்ககரமான வருத்தம், சங்கடம், கஷ்டம், துன்பம், இதை இன்னது என்று உரை செய்யலாமோ? எவ்வாறு இதை சொல்லுவேன் என்கிறான் கம்பன். ஸோ ஒரு பயங்கர போட்டி நடக்கிறது. உயிர் தியாகம் செய்வதில் யார் முன்னால் இருக்கப் போகிறார்கள் என்பதற்காக ஒரு பெரிய போட்டி நடக்கிறது, வீடனனை காப்பாற்றுவதற்காக. வீடனனும் ஓடுகிறான். இலக்குவர்க்கு முன் வீடனன் புகும் என்று பெரிய போட்டி நடக்கிறது. அடுத்த பாடல். முன் நின்றால் எல்லாம் பின் உற காலினும் முடுகி, நின்மின் நின்மின் யான் இது விலக்குவன் என்று உரை நேர, மின்னும் வேலினை விண்ணவர் கண் புடைத்து இறங்க, பொன்னின் மார்பிடை ஏற்றனன் முதுகிடை போக. முன் நின்றார் எல்லாம், இலக்குவனுக்கு முன்னால் நின்றவர் எல்லாம் பின் உற. 800 மீட்டர்ஸ் ஃபைனல் நடக்கிறது. யாரு முன்னால ஓடுறாங்கன்னு எல்லாரும்
பின்னுக்கு தள்ளிவிட்டு காலினும் முடுகி காற்றை விட மிகுந்த வேகமாக நின்மின் நான் இத விளக்குவன் என்று உரை நேரா நேர்ந்து இலக்குவன் ஓடுகிறான் முன்னால். மின்னும் வேலினை விண்ணவர் கண் புடைத்து இறங்க பொன்னின் மார்பிடை ஏற்றனன். யாரு? இலக்குவன். அந்த வேல் என்ன செய்தது? முதுகிடை போக இலக்குவனுடைய மார்பை துளைத்து கொண்டு மார்பு வழியாக உள்ளே நுழைந்து முதுகு வழியாக அந்த வேல் வெளியேறுகிறது. இலக்குவனை நிலத்தில் சாய்க்கிறது. இலக்குவன் நிலத்தில் விழுந்து கிடக்க மார்பில் புகுந்த வேல் அவன் முதுகு வழியாக இலக்குவனை பூமியில் சாய்த்தி அந்த வேலும் தரையில் பட்டு நிலை குலைந்து நிற்கிறது என்பது கம்பனின் பதிவு. முன் நின்றார் எல்லாம் பின் உற காலினும் முடுகி நின்மின் யான் இது விளக்குவன் என்று உரை நேர மின்னும் வேலினை விண்ணவர் கண் புடைத்து இறங்க பொன்னின் மார்பிடை ஏற்றன முதுகிடை போக. பாடல் எடுத்துடலாம். இலக்குவன் இந்த வேலை ஏற்று உயிர் தியாகம் செய்தது அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதற்கு மட்டுமா? ஒரு கேள்வி. நான் சொன்னேன், மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின் வா அது அன்றேல் முன்னம் முடி என்றாள் வார் விழி சோர நின்றாள். அன்னையின் ஆணை முன்னம் முடி என்பது அன்னையின் ஆணை. அது 14 வருஷத்துக்கு முன்னால. ஏன்னா இன்னும் 2 நாள்ல போர் முடிய போறது. 14 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆணை. மிக அண்மையில், ஏன்னா கம்பராமாயணத்தில் போர் 5 நாட்கள் தான் நடக்கிறது. 2 நாளைக்கு முன்னால ராமன் கொடுத்த வாக்குறுதி. இது அன்னையின் ஆணை. ராமன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் கடமை இலக்குவனுக்கு இருக்கிறது. ராமன் கொடுத்த வாக்குறுதியை ராமன் மீறுவான் என்றால் ராமன் உயிர் தரிக்க மாட்டான். எனவே அண்ணனுடைய உயிருக்கு ஆபத்து என்பது மறு உறுதிப்படுகிறது. வீடண்ணனை காப்பாற்றுவேன் என்று ராமன் வாக்கு கொடுக்கிறான். அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்பவன் கும்பகர்ணன். போன கிளாஸ்லேயே சொன்னேன், தன்னுடைய தம்பி வீடண்ணனுக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கி வைத்து விட்டு அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கொடுக்க வேண்டிய பிரீமியமாக தன்னுடைய உயிரையும் கொடுத்தவன் கும்பகர்ணன் என்று சொன்னேன். தான் இறப்பதற்கு முன்னால் தன்னுடைய இறுதி ஆசையாக மரண வாக்கு மூலமாக ராமா எனக்கு நீ இதை நிறைவேற்றித்தா என்று சொல்லி கும்பகர்ணன் இறந்து ராமன் சம்மதிக்க அதன் பிறகு கும்பகர்ணனுடைய தலை துண்டிக்கப்படுகிறது. மூக்கிலா முகமும் என்று அந்த முகத்தை கடலில் கொண்டு போய் அமிழ்த்துவாயாக என்று கும்பகர்ணன் கேட்க ராமன் அதை செய்கின்றான். கும்பகர்ணனுடைய கடைசி ஆசை, கும்பகர்ணன் கடைசியாக ராமனிடம் வேண்டுவது, அதை ஏற்றுக்கொண்ட ராமன். கும்பகர்ணன் ராமனிடம் என்ன கேட்கின்றான்? என் தம்பிக்கு உயிர் பிச்சை. பிச்சை எல்லாம் கேட்கலையே, அவன் கட்டளை இடுகிறான் ராமனை. ராமன்கிட்ட கும்பகர்ணன் ஒரு கட்டளை இடுகிறான். என் தம்பியின் உயிரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. ஏனென்றால் ராவணன் இவனை பார்த்தா கொன்னுடுவான். சென்ற வகுப்பிலேயே சொன்னேன், கொல்லுமால் வேலரக்கன். அவன் சொல்றான், தம்பின்னுலாம் பார்க்க மாட்டான் எங்க அண்ணன், இவனை பார்த்தால் கொன்று விடுவான். நல்ல வார்த்தை, பார்த்தால் கொன்று விடுவான். எனவே என்னுடைய தம்பியை காப்பதற்கான பொறுப்பு ராமா நான் ஒப்படைக்கிறேன், உங்ககிட்ட இல்லை, ஒரு கூட்டணியிடம் ஒப்படைக்கிறேன். அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த காலத்துல இசட் பிரிவு படை பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பர்சனல் கார்டு, பாடி கார்டு
எஸ்பிஜியோ ஏதோ சொல்றாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு கூட்டணி, 3 பேர் அடங்கிய ஒரு கூட்டணி. யாரெல்லாம் 3 பேர்? ராமன், அனுமன், இலக்குவன். இந்த கூட்டணியை யாராலும் வீழ்த்த முடியாது. தனித்தனியாகவே யாராலும் வீழ்த்த முடியாது. அனுமனை வெல்பவர் யாரும் இல்லை, இலக்குவனை வெல்பவர் யாரும் இல்லை, ராமனை வெல்பவர் யாரும் இல்லை. ஸோ இது 3 in 1. இந்த 3 in 1 கூட்டணி இது வீடனுடைய உயிருக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ராமனை மட்டுமே நம்பாமல். ஏன் இந்த வார்த்தை சொன்ன நினைச்சு பாருங்க நீங்க. ஏனென்றால் அது நிகழ்கிறது. வீடணன் கொல்லப்படும் இந்த சூழ்நிலையில் ராமன் அங்கு இல்லை. ராமா, நீ என் தம்பியை காப்பாற்று என்று கும்பகர்ணன் கேட்டிருப்பானே, ஆனால் அது நிகழ்வது இல்லை. ஏனென்றால் ராமன் மூலபல சேனையுடன் வேறொரு இடத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கிறான். போர்க்களத்தின் மற்றொரு பகுதியில் ராவணன் வீடண்ணன் மீது வேலை ஏவுகிறான். ராமன் அங்கு இருந்து இவனை காப்பாற்றப் போவது இல்லை. இது தெரிந்துதானோ என்னமோ தெரியாது, கம்பன் ஒரு 2000 பாட்டுக்கு முன்னால கும்பகர்ணன் வதைப்படலத்தில் இந்த நிகழ்வு பின்னால் நிகழும், அதுவும் வேல் ஏவப்படும். சென்ற வகுப்பிலேயே சொன்னேன், வெல்லுமா நினைக்கின்ற வேலரக்கன் என்று கும்பகர்ணன் சொல்லியிருக்கிறான். ஸோ வீடணனை கொல்வதற்கு பயன்படுத்தப்படும் ஆயுதம் வேல் என்பதை கும்பகர்ணன் அப்பொழுதே கணித்திருக்கிறான். அவன் கேட்கிறான், என்னுடைய தம்பியின் உயிர் பாதுகாப்பு 3 அடங்கிய கூட்டணி, இந்த கூட்டணிக்கு தலைவர் யார்? உன் தம்பி இலக்குவன். உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் எம்பி பிரியாதவனாக அருளிதி. இது கும்பகர்ணன் கேட்கும் வரம் ராமனிடம். என்ன கேட்கிறான்? உம்பியைத்தான். உம்பி என்பது உன்னுடைய தம்பி. உம்பியைத்தான். அப்புறம் நீ இருந்தால் உன்னைத்தான். நீங்க 2 பேரும் இருந்தா கண்டிப்பா அங்க அனுமனும் இருப்பான். எனவே உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியாதவனாக அருளிதி யான் வேண்டினேன். உன் காலில் விழுந்து கேட்கிறேன்ப்பா, செத்து போறதுக்கு முன்னால என்னுடைய மரண ஆசை, இறுதி ஆசை கேட்கிறேன். பாடலை பார்க்கலாம். சிவா. தம்பி என நினைந்து இறங்கி தவிரான் அத்தகவு இல்லான். நம்பி இவந்தனை காணின் கொல்லும் இறை நல்கான். ஆள் என்பது இறை நல்கான். உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக அருளிதி யான் வேண்டினேன் என்று கும்பகர்ணன் கேட்கின்றான். பாடலை பாருங்கள். பாடல் எடுக்கிறாதீங்க. தம்பி என நினைந்து இறங்கி தவிரான். ரொம்ப முக்கியமான வார்த்தை. தம்பிக்காக ராமன் என்னவெல்லாம் செய்திருக்கிறான். அரச பதவியை துறந்து 14 ஆண்டு காலம் அவனுக்காக ஆட்சியை அவனிடம் கொடுத்து, அவன் கேட்டான் என்பதற்காக பாதுகையை அளித்து, தம்பி என அந்த ஒரு தம்பி மீது பாசம், தம்பி மீது அன்பு, தம்பி மீது கருணை எதுவும் இல்லாதவன் யாரு? தகவு இல்லான். அத்தகவு இல்லான் பிரிச்சிருக்கணும். அத்தகவிலான் என்ற வார்த்தை அத்தகவு இல்லான். அந்த ஒரு தகுதி, அந்த ஒரு சிறப்பு இல்லாதவன். தம்பி என நினைந்து இறங்கி, இரக்கம் கிடையாது. தவிரான், அவனை கொல்வதை தவிர்க்க மாட்டான். நம்பி இவந்தனை காணின் கொல்லும். கண்டிப்பா இவனை காணின் கொல்லும். அதுதான் நிகழ்கிறது. ராவணன் வீடணன் அடைக்கலத்திற்கு பிறகு வீடணனை காணும் முதல் காட்சி இது. நம்பி இவந்தனை காணின் கொல்லும், கொன்று விடுவான். இறை நல்கான். இறை என்பது சிறிதளவு கூட, ஒரு அணவு கூட கருணை காண்பிக்க மாட்டான். இறை நல்கான். எனவே உம்பியைத்தான், இலக்குவனை, உன்னை, அனுமனை
ஒரு பொழுதும் எம்பி என்னுடைய தம்பி வீடணன் பிரியானாக அருளுதி. உங்கள் மூவரையும் ஒரு கணம் கூட என் தம்பி பிரியாமல் இருக்கும்படி நீங்கள் அவனை பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் அவனுக்கு அருள் செய்யுங்கள் என்று கும்பகர்ணன் வேண்டிக் கொள்கிறான். இதை எடுத்துடலாம். ஆக தோற்பன் எனினும் புகழ் நிற்கும், தர்மமும் தொடரும், ஆர்ப்பர் நல்லவர் என்பதற்கு இப்பொழுது இன்னொரு டைமென்ஷன் கிடைக்கிறது. அம்மா சொன்னா முன்னம் முடி என்பது அண்ணன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், வீடணன் உயிரை காப்பாற்றுவேன். அவன் கொடுத்த வாக்குறுதிக்கு அவனிடம் கேட்கப்பட்டது உம்பியைத்தான். உன் தம்பி என்னுடைய வீடனுடைய உயிருக்கு கேரண்டி கொடுக்க வேண்டும். மற்ற ரெண்டு பேரும் அடிஷன்ஸ்னு நான் கருதுறேன். ராமனைத்தான் அனுமனைத்தான் என்பது மூன்று பேரும் சேர்ந்து பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கூட்டணியின் தலைவனாக கும்பகர்ணன் சுட்டியது உம்பியைத்தான். எனவே வீடணனை காக்கும் பொறுப்பு மிக சமீபத்தில் அண்ணன் கொடுத்த வாக்குறுதி, கும்பகர்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதி, அதையும் நிறைவேற்ற வேண்டும். அது நிறைவேற்றப்படாவிட்டால் அண்ணன் இறந்து போவான். எனவே வீடணனை காப்பாற்றுவது என்ற அந்த ஒரு நோக்கம் மட்டுமே அல்லாமல் அண்ணன் உயிரை காப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றான் இலக்குவன், முன்னம் முடிகின்றான். இது என்னுடைய பார்வை. முன்னம் முடி என்று அன்னையின் ஆணையாக சுமித்திரை அங்கே சொன்னது இங்கே நிறைவேற்றப்படுகிறது இலக்குவனால். அவன் மாண்டு போகிறான். ஏனென்றால் இந்த பாடலை, இதுக்கு முந்தின பாடல் பார்த்தலாம், பாடல் மட்டும் சொல்றேன். முன்னின்றார் எல்லாம் பின் உற காலினும் முடுகி நின்மின் நின்மின் யான் இது விளக்குவன் என்று உரை நேர மின்னும் வேலினை விண்ணவர் கண் புடைத்து எங்க கண்ணில் அடிச்சுன்னு அடறாங்க. விண்ணவர்கள்லாம் ஐயோ ஐயோ செத்து போறானே செத்து போறானே செத்து போறானே என்று விண்ணவர் கண் புடைத்து கண்களில் அடித்து கொண்டு அழ, பொன்னின் மார்பிடை ஏற்றனன் முதுகு இடை போக, மார்பில் ஏற்று அந்த வேல் முதுகு வழியாக வெளியேறி அவனை கீழே சாய்த்து மண்ணில் விழ வைத்து அந்த வேலும் மண்ணில் குத்தி நிற்கின்றது. இதை பார்க்கிறான் வீடணன். வீடணன் காப்பாற்றப்படுகிறான். அடுத்த பாடல். இதை பார்த்த உடனே வீடனுக்கு கோபம் வருகிறது. எங்கு நீங்குதி நீ என வீடணன் எழுந்தான், சிங்க ஏறு அன்ன சீற்றத்தான் ராவணன் தேரில் பொங்கு பாய் பரி சாரதியோடும் பட புடைத்தான், சங்க வானவர் தலை எடுத்திட நெடும் தண்டால். எங்கு நீங்குதி நீ என்று ராவணன் போர்க்களத்தை விட்டு நீங்குவதற்கு முன்னால் வீடணன் எழுந்தான். சிங்க ஏறு அன்ன சீற்றத்தான், கொடுமையான கோபமுடையவனாக சிங்கம் போன்ற சீறி எழுகிறான். ராவணனுடைய தேரில் ஏறுகிறான். பொங்கு பாய் பரி சாரதியோடும் பட புடைத்தான். சாரதி செத்து போகிறான், குதிரைகள் எல்லாம் செத்து போகின்றன. தன் கையில் இருந்த ஒரு தண்டால், நெடும் தண்டால் அடித்து கொல்கிறான் எல்லோரையும். சங்க வானவர், சங்கம் என்பது கூட்டம், குழு, ஒரு குரூப். வானவர்கள் எல்லோரும் தலை எடுத்திட, தலை நிமிர்ந்து ஆரவாரம் செய்ய வீடணன் தன்னுடைய தண்டாயுதத்தால் ராவணனுடைய குதிரைகள், சாரதி, தேர் எல்லாவற்றையும் அழிக்கிறான். அடுத்த பாடல். சேய் விசும்பினில் நிமிர்ந்து நின்று ராவணன் சீறி பாய் கடுங்கனை 10 அவன் உடல் புகப் பாய்ச்சி 1000 சரம் அனுமன் தன் உடலில் அழுத்தி போயினன் செரு முடிந்தது என்று இலங்கை ஊர் புகுவான். சேய் என்றால் தூரம். சேய் விசும்பினில், தேர் போயிடுத்து, குதிரை போயிடுத்து, சாரதியும் போயிட்டான். எனவே ராவணன் விண்ணில் ஏகி விடுகிறான். விண்ணில் ஏறி நின்று கொண்டு ராவணன் சேய் விசும்பினில், விசும்பு என்றால் ஆகாயம், விண், அதில் ஏறி கொண்டு ராவணன் சீறி வீடணன் மீது 10 அம்புகள் ஏவுகிறான். கணை 10 அவன் உடலில் புக பாய்ச்சி, வீடனுக்கு 10 தான், அனுமன் மீது 1000 சரம் அனுமன் உடலில் அழுத்தி
செரு முடிந்தது என்று போயினன் இலங்கை ஊர் புக்கான். இலங்கை நகருக்கு ராவணன் போய்விடுகிறான். இதை பார்க்கின்றான் வீடணன். ராவணனோ போயிட்டான். கீழே இலக்குவன் விழுந்து கிடக்கின்றான். பார்க்கின்றான் வீடணன். பாடல் எடுத்துடலாம். இலக்குவன் மாண்டு விட்டான். இது எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம். இலக்குவன் மாண்டு விட்டான். இலக்குவன் மாண்டு விட்டால் ராமனும் மாண்டு விடுவான். நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன் என்று, நானும் செத்து போகிறேன் என்று, தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று வீடணன் தீர்மானிக்கின்றான். ராவணனை பார்த்து ஏசுகின்றான். பாடலை பார்க்கலாம். தேடிச் சேர்ந்த என் பொருட்டினால் உலகுடை செல்வன் வாடிப் போயினன். நீ இனி வஞ்சனை மதியால் ஓடிப்போவது எங்கு அடா, உன்னடும் உடனே வீடிப் போவேன் என்று அரக்கன் மேல் வீடணன் வெகுண்டான். தேடிச் சேர்ந்த என் பொருட்டினால் உலகுடை செல்வன் வாடிப் போயினன். உலகுடை செல்வன் இலக்குவன். நான் இங்க வந்து இவங்க பக்கம் சேர்ந்ததுனால இன்னைக்கு இவன் செத்து போயிட்டான். நீ வஞ்சனை மதியால் ஓடுகிறாயா என்று, உன்னோடும் போர் செய்து நான் செத்து போவேன் என்று வீடி போவேன் என்று அரக்கன் மேல் வீடணன் எழுந்தான். பார்க்கிறான் ராவணன். வீடணன் அவனோட போர் வருகிறான். ராவணன் ஓடி போய் விடுகிறான். அடுத்த பாடல். வென்றி என் வயம் ஆனது வீடண பசுவை கொன்று இனி பயன் இலை என்று ராவணன் கொண்டான். நின்றிலன் ஒன்றும் நோக்கிலன் முனிவலாம் நீத்தான், பொன் திணிந்தன மதிலுடை இலங்கை ஊர் புக்கான். இலங்கை ஊருக்குள்ள ராவணன் போய்விடுகிறான். வென்றி என் வயம் ஆனது, எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது, ஏனென்றால் இலக்குவனை கொன்று விட்டேன். வீடண பசுவை கொன்று இனி பயனில்லை, இந்த வீடணன் இனிமேல் போட்டு தள்ளுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று ராவணன் கொண்டான். அந்த தீர்மானம் கொண்டான். நின்றிலன், போர்க்களத்தில் நிற்கவில்லை. ஒன்றும் நோக்கிலன், முனிவராம் நீந்தான், கோபமெல்லாம் போய்விட்டது. பொன் திணிந்த மதில் உடை, பொன்னால் செய்யப்பட்ட மதில்களை உடைய இலங்கை ஊருக்குள் ராவணன் சென்று சேர்கிறான். அடுத்த பாடல். அரக்கன் ஏகினன் வீடணன் வாய் திறந்து அரற்றி, இரக்கம் தான் என இலக்குவன் இணை அடித்தளத்தினில் கரக்கல்லாக காதலின் வீழ்ந்தான் கலுழ்ந்தான், குரக்கு வெள்ளமும் தலைவரும் துயரிடை குளித்தார். அரக்கன் ஏகினன், ராவணன் போயிட்டான். வீடணன் வாய் திறந்து அரற்றி, தான் இரக்கம். இரக்கம் என்பதற்கு ஒரு வடிவம் சொல்ல வேண்டும் என்றால், கருணை, அன்பு, காதல், பாசம், நேசம் எல்லாவற்றிற்கும் ஒரு வடிவம் சொல்ல வேண்டும் என்றால் அது தான். வீடணன் தான் என்னும் சொல்லும்படி இலக்குவனின் இணை அடி, இணை என்றால் 2, 2 அடித்தளத்தினில் கரக்கல்லாக காதலின், கரத்தல் என்றால் ஒளிவு மறைவு இல்லாத ரொம்ப ஸ்பஷ்டமாக வெளிப்படக்கூடிய அந்த காதல் கொண்டு அன்பின் பெருக்கால் காதலின் வீழ்ந்தான், காலில் வீழ்கிறான். கலுழ்ந்தான் என்கிறது கண்ணிலிருந்து நீர் பெருக்குதல். குரக்கு வெள்ளமும் தலைவரும் துயரிடை குளித்தார். அடுத்த பாடல். பொன் அரும்பு உரு தார் புயப் பொறுப்பினான் பொன்ற, என் இருந்து நான் இறப்பன் இக்கணத்துணை என ஆளும் எனையாளும் மண் இருந்து இனி வாழ்கிலன் என்று அரவன் மருக, நின் என்றனன் சாம்பவன் உரை ஒன்று நிகழ்த்தும். நானும் இறந்து போகிறேன் என்று இனி வாழ்கிலன் ராமன், இக்கணத்து எனையாளும் மண் இனி இருந்து வாழ்கிலன். இக்கணத்து, இந்த நிமிடமே இலக்குவன் இறந்து விட்டான் என்பது தெரிந்த பிறகு, என்னை ஆளும், என்னை ஆட்கொண்ட, எனக்கு அடைக்கலம் கொடுத்த, என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்ட மண் என்பவன் இங்கே ராமன் இனி இருந்து வாழ்கிலன். இலக்குவன் இறந்த பிறகு ராமன் இனிமேல் உயிரோடு இருக்கப் போவது இல்லை என்று
அரவன் அறவழியில் நிற்கக்கூடிய வீழனன் மருக மயக்கமுற கதற அழ நான் இறப்பன், நானும் இறந்து போவேன். பொன் அரும்பு உரு தார், தார் என்பது மாலை, பொன் போன்ற அரும்பு முட்டுக்கள் அவற்றை கொண்டு கட்டப்பட்ட மாலை அணிந்த தோளை உடைய புயம், பொறுப்பு என்றால் மலை, மலை போன்ற புஜங்களை உடையவன் போன்ற அப்பேற்பட்ட இலக்குவன் மாண்டு போக நான் இருந்து என், நான் மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் இறப்பன் இக்கணத்து, இந்த கணத்திலேயே நானும் இறந்து போவேன். ஏனென்றால் என்னை ஆளும் மண் இருந்து இனி வாழ்கிறன் என்று அரவன், அரவன் என்பவன் இந்த இடத்தில் வீடனன், அறநெறியில் நிற்பவன், அவன் மருக என்று அவன் தான் இறப்பேன் என்று சொல்லி அவன் தற்கொலைக்கு முயற்சி செய்ய நில் நில் என்றனன். யாரு? ஜாம்பவான் உரை ஒன்று நிகழ்த்தும். அடுத்த பாடல் அவன் சொல்றான், டேய் வீடனா, ஏன் வீணா செத்து போற? அனுமன் என்பவன் நம் பக்கம் இருக்கும் அளவில் யாரும் இறந்து போகப் போவது இல்லை என்று ஜாம்பவானவனுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கின்றான். அனுமன் நிற்க நாம் ஆர் உயிர்க்கு இறங்குவது அறிவோ, நினையும் அத்துணை மாத்திரத்து உலகெல்லாம் நிமிர்வான், வினையின் நல் மருந்து அளிக்கின்றான், உயிர்க்கின்றான் வீரன், தினையும் அல்லல் உற்று அழுங்கன் மின் என்று இடர் தீர்த்தான். வீடனா, தற்கொலை செய்து கொள்ளாதே, தேவையில்லை. ஏனென்றால் அனுமன் நம் பக்கத்தில் இருக்க, அனுமன் நிற்க இறக்குவன் இறந்து விட்டான் என்று நாம் இறக்கப்படுவது தேவையா? அது அறிவுடைய செயலாகுமா? அனுமன் நிற்க நாம் ஆறு உயிர்க்கு இறங்குவது அறிவோ, நினையும் மாத்திரத்து, நினையும் அத்துணை மாத்திரத்து, ஒரு ஒரு எண்ணம் உதித்த பிறகு உலகெல்லாம் நிமிர்வான், எல்லா உலகத்திலும் சென்று சேரக்கூடியவன் அவன். நல் மருந்து அளிக்கின்றான், வினையின் நல் மருந்து, நம்முடைய நல்வினையால், நம்முடைய முற்பிறப்பின் பயனால், நாம் செய்த நல்ல காரியங்களின் வினையாக, அதன் பயனாக நல் மருந்து, மீண்டும் சஞ்சீவமலையை கொண்டு வருவான். உயிரில் நல் மருந்து அளிக்கின்றான், வீரன் உயிர்க்கின்றான். எனவே தினை அளவு கூட நீ வருத்தப்படாதே என்று ஜாம்பவான் வீடணனை அவனுடைய துயரத்தை போக்குவதற்காக, அவனை ஆற்றுவதற்காக ஜாம்பவான் இவ்வாறு சொல்கிறான். ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக நான் வகுப்பை இன்று இந்த நிலையில் இந்த பாடலுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நிறைய பாடல்கள் இருக்கு, இது எடுத்துடலாம். சிவா, ஒரு சிறிய வேண்டுகோள், இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, உங்கள் எல்லோருடைய சார்பாக நண்பர் ஜோஷி ஏதோ சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அது உங்கள் 47 பேர் சார்பாக இருப்பதால் நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல விரும்புவதை அவர் சொல்ல விரும்புகிறார் என்று நான் எடுத்துக்கொண்டு, அதில் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் இதை மறுப்பதும் சரியான முறை அன்று என்பதால் இப்பொழுது ஐ ஹேண்ட் ஓவர் த கிளாஸ் டு ஜோஷி. அவர் ஏதோ கவிதை படிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன காரணத்துக்காக படிக்க போகிறாரு தெரியாது, அதெல்லாம் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பி ஃபார் another 5 minutes or 10 minutes. Then perhaps you can also participate in whatever he wants to say. வகுப்பு இத்துடன் முடிகிறது. அவர் முடித்த பிறகு வகுப்பு சம்பந்தமாக பின்னூட்டம், இல்லைன்னா வகுப்பு சம்பந்தமாக பின்னூட்டம் இப்பொழுது வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஜோஷி வில் ஹேண்ட் ஓவர். வகுப்பு இன்று இத்துடன் நிறைவு பெறுகிறது. புதிதாக வந்திருப்பவர்கள் எல்லோருக்கும் நன்றி. வகுப்பில் இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. வகுப்பு குறித்து கருத்து ஏதாவது இருந்தால், வகுப்பு குறித்து ஐயம் ஏதாவது இருந்தால் அதை ஒரு 5 அல்லது 6 நிமிடங்களுக்கு சொல்லலாம்.
கடைசி 10 நிமிஷம் ஜோஷிக்காக ஒதுக்குவோம். அவரவர்கள் அன்மியூட் பண்ணிக்கொண்டு அவரவர்கள் சொல்ல விரும்புவதை சொல்லலாம். முதல்ல ஜோஷி சொல்லிட்டோமே. முதல்ல ஜோஷியா முதல்ல வகுப்பு? ஓகே, ஜோஷி, you go ahead. Yeah. Who will be sharing the slides? சிவா will show the slide. Yeah. நீங்க வந்து சிவா ஸ்லைடு காமிங்கன்னா சிவா ஸ்லைடு காமிப்பாரு. Yeah. Please, சிவா ஸ்லைடு போடுங்க. இது இல்ல, கடைசி ஸ்லைடு 50வது பாட்டுக்கு அப்புறம் உண்டான ஸ்லைடு. Yeah. Okay. Yeah. I mean, இவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிசம்பர் 15th வந்து நம்ம ஏகேவி சார் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா? யாரு? உங்க துணைவியார்? நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் எல்லோரும் பின்புலத்துல வந்து நிற்பாங்க. வாமா. மிஸ்டர் சிவா ஃபுல் ஸ்லைடு வரல. சத்தம் பண்ணாரா? Yeah, that's it. Yeah, இது வந்து 15th வந்து அவர் he completes 80, அதாவது சதாபிஷேகம். அதனால உங்களுடைய சார்பில் நான் வந்து இதை பிரசன்ட் பண்றேன். அதுக்கு நீங்க அனுமதி. ஸ்லைடு போட்டா பின்னால இருக்கிறவங்க தெரிய மாட்டாங்க. இல்ல நான் சொல்லிடுவேன். ஓ, ஸ்லைடு போட்டு தெரிய மாட்டாங்களோ? சரி, ஸ்லைடை முடிச்சிட்டு பார்த்துக்கிறோம் நாங்க. அவங்க இருக்கட்டும், ஒரு நிமிஷம் ஸ்லைடை எடுத்துக்கலாம், அவங்க திரும்ப போயிடுவாங்க. ஓ சரி, அப்ப இந்த ஸ்லைடை எடுத்துருங்க, அவங்கள பார்த்துவோம். என்னுடைய மனைவி, என்னுடைய மகள். நன்றி நன்றி. என்னை இயக்குபவர்கள். இல்ல, நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அத. ஓகே, ரைட். ஓகே, go back to the slide. Yeah, next slide. You can go back to the slide. Yeah. Yeah, இது வந்து 80, I mean all those things. இந்த அடுத்த ஸ்லைடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துறேன். இவர் வந்து இவங்க அப்பா அம்மா எல்லாருமே இந்த இலக்கிய ஆர்வம் உடையவர்கள். இவங்களுடைய அக்கா வந்து ஒரு படிப்பாளி. அந்த பின்புலத்துல வந்தவர் அவரு. அதனால ஒரு சின்ன வயசுல இருந்தே குழந்தையா இருக்கிறப்பே இதெல்லாம் அவருக்குள்ள ஊழிச்சு அப்படிங்கறத நம்ம சொல்ல விரும்புறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். முகுந்தன் தலமதிலில் முகிழ்த்த ஒரு மகவு முழங்கி குரலும் கொடுத்தார். மகவை பயந்த திரு கிருஷ்ணன் வைகுண்டம் அவர் அப்பா அம்மா மகிழ்ந்து அதனை அணைத்தார். தகுந்த தருணமதில் வரதன் அரசன் வரதராஜன் என தமரும் அழைத்து கழித்தார். மிகுந்த இறைவனதும் திரண்ட தமிழ் அமுதும் விரும்பி மகவும் சுவைத்தார். வளர்ந்து பொறியியலின் கரைகள் பல கடந்து வளவர் எனவும் உயர்ந்தார். வளவர்னா வெற்றியாளர். பொறியியல்ல பல கரைகள் பல துறைகள் இருக்குது, அதெல்லாம் கடந்து வளவர் எனவும் உயர்ந்தார். தளங்கள் பல வினிலும் இருக்கணும், பல வடிவிலும் போட்டு பிழைய முடியாது. தளங்கள் பலவினிலும் தமது திறம் விளங்க தடங்கள் பதித்து சிறந்தார். இளைய பருவம் முதல் எழுத்தும் உரையும் என இனிது அமைத்து நிறைந்தார். களங்கம் சிறிது மர பழகும் இனிமையினால் கணக்கில் நயவர் அமைந்தார். நயவர்னா ஒரு விரும்புறவங்க நண்பர்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். புலமை மொழி அதனில் கருவில் உருகையிலே, நம்மளால சொன்ன மாதிரி புலமை மொழி அதனில் கருவில் உருகையிலே புதிந்தது அதனில் உறைந்தார். நலங்கள் பறந்து தரும் பணுவல் பல பயின்று நயந்து பலர்க்கும் பகிர்ந்தார். அலைகள் தெளிக்க வரும் நதியை சுமந்தவனை அமுத தமிழில் இசைத்தார். டெய்லி ஒண்ணு போடுறார், சிவசிந்தனை தினந்தோறும் அப்படின்ட்டு. ஒரு நல்ல ஒரு சிவபக்தர். கலைகள் அளவும் கழிவு முயன்று உலகில் கலைஞர் எனவும் வளர்ந்தார். பாத்தீங்கன்னா நாடகத்துல வந்து உரையாடல், அப்புறம் வந்து இசை எல்லாமே பார்த்துக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். கவிகட்கு அரசன் அவன் கனிந்து புவிக்கழித்த கவிதை பயிற்ற புரிந்தார். சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தி அதை வந்து நமக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். நவிலற்கரிய நயம் தமக்கே உரிய வகை நமக்கும் உணர்த்தி மகிழ்ந்தார். புவியில் எவன் இருந்த பொழுதும் எங்க இருந்தாலும், இப்ப பாருங்க நியூ ஆர்லின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த டெஸ்ட் மீட்டிங் 1:45 மணிக்கு, காலையில 1:45 மணிக்கு அவர் வந்து மெசேஜ் போடுறாரு. ஸோ புவியில் எவன் இருந்த பொழுதும் குறித்திட்ட பொழுதில் உரையை தொடர்ந்தார். தெவிட்டல் சிறிது மர தெளிந்த உரை அளித்து
தேனும் வெறுக்க பொழிந்தார். கலைஞர் பெருமகற்கு அனைத்து பணிகளிலும் கடுகி உதவும் துணையார். இப்பதான் பார்த்தோம். மலையின் மகள் பெயரில் கிரிஜா எனப்படுவர் மண்ணின் பொறையில் சிறந்தார். இவரே சொல்லியிருக்காரு. இவருடைய எல்லா பணிகளுக்கும் உறுதுணையா இருக்கிறது அவங்கதான். இவருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஏகேவியே சொல்லியிருக்காரு. கலையில் சிறந்தவருக்கு சௌமியா, அனுபமா 2 டாட்டர்ஸ். சௌமியா அனுபமாவும் கண்ணின் மணிகள் பிறந்தார். இலங்கு கலை பலவும் முயன்று அனைத்தினிலும் இவரும் பெருமை அடைந்தார். 2 டாட்டர்ஸும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைட் வரலீங்களா? வரலன்னா உங்க ஸ்கிரிப்ட்ல இருந்து படிங்க. இல்ல எனக்கு ஷேர் பண்ண முடியும்னா ஐ கேன் ஆல்சோ ஷேர். இல்லைன்னா ஸ்கிரிப்டிங் படிச்சிடறேன், அதான் பெட்டரா இருக்கும். இல்ல நான் நீங்க அமிச்சது அப்படியே அவங்க அமிச்சேனா ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. சிவா, இப்படிதான் ஸ்லைடு இருக்கா? இன்னும் 2 ஸ்லைடு இருக்கு நம்ம போல் இருக்கேன். இல்ல 2 ஸ்லைடு இல்ல 3 ஸ்லைடு இருக்கு. ஸ்லைடு எதுவும் சிவா இல்ல இன்னும் 3 ஸ்லைடு இருக்கணும். இல்ல அவங்களுக்கு ட்ரங்கேட்டடா தான் போய் சேர்ந்திருக்கு. என்ன காரணம் தெரியல. நீங்க படிங்க. ஓகே. தடங்களுக்கு வருந்துகிறோம். ஐயா, திருஷ்டி கழிப்பு இருக்க வேண்டாமா? உங்கள் இவ்வளவு நல்லா பண்றீங்க, அதுக்கு திருஷ்டி கழிப்பு இதெல்லாம். அது சரி. சாரி, போன்ல இருந்து பண்ணா எனக்கு அடுத்தது 80 அகவையினை அடைந்த புலவருக்கு இனிது இசைக்க விழைந்தோம். நண்பர் பலரும் இவன் மலரும் விழிகளோடு நலங்கள் மொழிய அடைந்தோம். பண்பில் இனியவரை பரிவில் பழுத்தவரை பாட உமந்து புரிந்தோம். கண்கள் பனித்தொழுக கரங்கள் குவித்து நன்றி கனிந்து புகன்று நிகழ்ந்தோம். பெருகும் புகழுடன் வளரும் நலங்களோடு பெருமை பலவும் உருக அருமை துணையுடனும் அமைந்த மகளோடும் அன்பர் துன்பும் நிறைக விரும்பும் உடல் நலமும் விளைவும் அமைதியதும் மிகுந்து அடர்ந்து பொலிக கரும்பு மொழியதனில் படைப்பு பல படைத்து கனத்த சிறப்பும் பெருக. இதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர்ல இருந்து ஒரு ஸ்லைட் போட்டிருந்தேன். அது இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இல்லை, அது இல்லாதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். நன்றி ஜோஷி. நன்றி, வணக்கம். எல்லா பெருமையும் ஏகேவிக்கு. எல்லா புகழும் எல்லா பெருமையும் எல்லாம் இறையருளியா. நானும் இதற்கு நாயகமே. அவ்வளவுதான். மாமா 80 நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லோருக்கும் வணக்கம். என்னை விட வயதில் பெரியவர்கள் பலர் இருக்கிறீர்கள். கோவையிலயா சிங்கப்பூர்லயா? இப்போ அமெரிக்கால இருக்கேன். வயசுல மூத்தம் தான் ஏகேவி. ஆனால் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கலாம். அமெரிக்காவுக்கு வந்த காரணமே சிங்கப்பூர்லயோ கோவையிலயோ இருந்தா நான் மட்டும் அங்க இருப்பேன், மற்றவங்க எல்லாம் இங்க இருப்பாங்க. ஸோ 8 பேர் அந்த பக்கம் வரதுக்கு பதிலாக நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம். நானும் மனைவியும் மட்டும் குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். போத் த டாட்டர்ஸ் அண்ட் பேர பிள்ளைங்க எல்லாருமா they are all here. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும் போது நாங்களும் உங்களோட சேர்ந்து வரோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ரெண்டு நாங்க எல்லாருமே உங்களோட குழந்தை. இப்போ நீங்க எங்களோட ஆசிரியர், ஆனா நாங்க எல்லாரும் உங்க குழந்தை. அனைவருக்கும் நன்றி. இந்த அன்புக்கு, ஆசீர்வாதம், இந்த பாசம், இந்த நேசத்திற்கு நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. வரதராஜன் அவர்களே, நமஸ்காரங்கள் சார். என்ஜினியர் என்ற முறையில் இலங்கையை சேர்ந்த, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு அருமையான தமிழன், இளம் வயதிலேயே ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கரைச்சி குடித்தவன் பெருந்தகை ராஜாஜி அவர்கள் அந்த காலத்தில் கல்கியிலும் குமுதத்திலும் மாறி மாறி எழுதின அந்த நாளிலேயே அதை வாசிக்க தொடங்கி இப்பவும் அதை வாசித்து கொண்டிருக்கும் ஒரு
தமிழன், யாழ்ப்பாணத்து தமிழன், அதிலேயும் ஒரு ஃபெலோ என்ஜினியர். ஐ ஹவ் ஒர்க் ஆல் ரவுண்ட் த வேர்ல்ட், லிவ்ட் ஆல் ரவுண்ட் த வேர்ல்ட். இருந்தாலும் கூட உங்களை போல ஒரு அருமையான ஆசிரியனை காணவே முடியாது. நான் அதற்காக இறைவனடி வேண்டி வாழ்த்துகிறேன். வணக்கம். உங்கள் குடும்பத்திற்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா நானும் ஒரு இயந்திரவியல் பொறியாளர் என்பதனால் சாந்தலிங்கம் சார் சொன்னதை வழிமொழிகிறேன். நானே இன்ஜினியர் தாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவருடைய பேட்ச் தான் ஆக்சுவலா, ஏகேவுடைய பேட்ச் தான். நான் ஒரு few months ஜோஷி நான் வந்து ஐயா, நூத்தம்பது உங்களுக்கு மெக்கானிக்கல் தெரியுமா? engineer தான். அதனாலதான் அந்த காலத்திலேயே அவன் புகையிரதை பத்தி கதைச்சிருக்கிறான். அவனும் ஒரு என்ஜினியர் தான். இல்ல, ஏகே எது சொல்ல வந்தாரு. அதனால நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதனாலதான் நிறைய பேர் they accuse me that you are not very civil. ஐயா, நான் சின்னப்பன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. முத்து விழாக்கான வணக்கம். முத்து விழாக்கான முத்தமிழ் வித்தகர் 10,100,000 ஆண்டு பழம்போடன் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி ஐயா, நன்றி. ஆசான் வாயால வாழ்த்து பேசுவதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு ஏசா அனுபூதி பெற்றவர்கள் நீங்க. அதான் என்ன. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வரதராஜன் சார், இங்க இருந்தே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. கம்பராமாயண வகுப்புக்கு திரும்பலாமா? நமஸ்காரங்கள். ஏதேனும் கருத்து, எங்கள் வாழ்த்துக்கள் ஐயா. ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ வாழ்த்துக்கிறேன். ஐயா வணக்கம். அரசு பள்ளியப்பன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நைஜீரியாவா? ஆமா ஐயா. ஆமா ஆமா. உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு 80 நினைவுலாம் போச்சு. இப்ப நான் ஒரு பாடல் நினைச்சிருக்கேன். உங்களுடைய நீங்க என்னையா ஸ்ரீவைகுண்டம் பிறந்தவர். ஓகே ஓகே, சரிங்க சரிங்க. என்னுடைய வாழ்த்து 15 வருவீங்க. நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வகுப்பு சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அப்படியே ஒன்றி போயிட்டேன். இதுக்கு முன்னாடி சில வகுப்புகள் மாதிரி அப்படியே உங்களுக்கு இருந்து ஏதாவது டீ கொடுக்கறதா காஃபி கொடுக்கறதா ரொம்ப டயர்டா இருக்கட அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு. நீங்க லெக்வனோட இதை பத்தி எல்லாம் அவரோட உயிர் போக போறது அப்படின்னு இது வந்து பேசும்போது அண்ட் இமீடியட் ஆக்ஷன் விபீஷணன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். இதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு எப்படி ஒரு சகோதர பாசம் இருக்கணுங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த ஃபாண்ட் இன்னும் நிறைய வேகன்ட் ஸ்பேஸ் இருக்கு. இன்னும் கூட ஃபாண்ட் அவங்கள்ட்ட சொல்றேன். I will tell Shiva, I will tell HEB people. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால சிங்கப்பூர்ல இலக்கிய வட்டம்ங்கிற ஒரு அமைப்புல இத பத்தி நான் பேசினேன். முன்னம் முடிந்தான் அப்படின்னு. எப்படி வேல் ஏற்று இறந்து போகினான், இதற்கு பிரிலூட் அன்னையின் ஆணை. மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின்வா முன்னமுடி என்று சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். யாருது? சுவாமி சாம்பா மியூட் பண்ணிக்கோங்க. சுவாமிநாதன். எஸ் சார், மியூட் பண்ணிக்கோப்பா. ஓகே. நான் ஸ்ரீமதி பேசுறேன். நீங்க கும்பகர்ணன் வந்து ராமர்கிடம் சொன்னது அந்த அடைக்கலம் பற்றி, வீடனுக்கு அடைக்கலம் பற்றி ஒரு பாடல் சொன்னேன். அதுல மற்ற 2 பாடல்கள் 3 பாடல்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று வந்து
ஸ்ரீமதி, அதுல ஒரு பாடல் போன வகுப்புல நான் சொன்னேன், அதனாலதான் விட்டேன். குறவு ஒன்றின் பொருட்டால் துளை புக்க வேந்தன், அதனால் அவன் கைக்கு அடைந்தான், அதனால் உமது கைக்கு அவன் அடைந்தான், அதனால் நீ அவர் உயிர் காக்க கடவீர். சோ இந்த புலவு, அதாவது இந்த புறவுக்காக அந்த தராசில் புகுந்த அந்த சிபி சக்கரவர்த்தியை பற்றி கொடுத்த அந்த வழி வந்த மன்னன் நீ அப்படின்னுட்டு ராமரை பார்த்து குமாரன் சொன்னான். அதேதான் இவனும் லக்ஷ்மணனும் அதே வழி வந்தவன் தான், அவனுக்கும் அதே கடமை இருக்கிறது. அதையும் இங்கே நினைவு கூறலாம் என்று நினைக்கிறேன். இரண்டாவது, வீடனன் நீதியால் வந்தது ஒரு நெடு தர்ம நெறி அல்லால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான். அதாவது கொஞ்சம் கூட அவனுக்கு கீழ்மை குணம் கிடையாது. அரக்க குலத்தில் பிறந்தாலும் அவன் தீய நெறி ஒரு துளி கூட கிடையாது. நீதியால் வந்த தர்ம நெறி. நல்லதை காப்பது ராமனின் கடமை, அண்ணனின் கடமை இலக்குவனுக்கும் உண்டு. அடுத்தது, அந்த அரக்கர் குலத்தை இவன் வேரோடு அழிக்கிறதுக்காக புகுந்திருக்கிறான் என்று மிகுந்த கோபம் கொண்டு அண்ணன் அவனை அழிக்க விரும்புகிறான். ராவணனின் கோபத்திலிருந்து அவனை காப்பது உமது கடமை. இந்த மூன்று அதுக்கப்புறம் தான் உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் அந்த பாடல் வருகிறது. இதை குறிப்பிட விரும்புகிறேன். யாரோ பேசிட்டே இருக்காங்க, அவங்க தயவு செய்து மியூட் பண்ணிக்க முடியுமா? சிவா, ஒரு எல்லாரையும் மியூட் பண்ணிட்டாரு, அன்மியூட் பண்ணி பேசுறோம். நமஸ்காரம் வரதராஜன் சார். சொல்லுங்க சார். சார், ஏகேவி சார், என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷமா பேசுங்க ப்ளீஸ். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். உங்க கிளாஸ் அந்த அருமை தம்பியை பத்தி பேசும்போது நல்லா இருந்தது. அது மட்டுமல்ல, அதுக்கு தேனோடு கலந்த தெள்ளமுது மாதிரி நம்ம ஜோஷியினுடைய கவிதைகள் பிரமாதமா இருந்தது. எல்லாமே சந்தோஷமா நல்லா இருந்தது. உங்க வாழ்த்துக்கள், உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டி உங்களை வாழ்த்துறோம் சார். எல்லா புகழும் கம்பனுக்கு. சொல்லுங்க. எஸ்ஆர்ஆர் சொல்லி நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது பாடு பொருள் அப்படி சொல்ல, அந்த பாட்டுடைய தலைவன் சரியா இருந்தா பாட்டு தானா நல்லா அமையும். அதான் விஷயம். போட்டோகிராஃபின்னு கூட அதான் சொல்லுவாங்க, சப்ஜெக்டை பொறுத்து தான் போட்டோ அப்படின்ட்டு. அதே மாதிரி சப்ஜெக்டை பொறுத்து தான் இந்த கவிதையும் கூட. ஜோஷியின் கவிதை ரொம்ப நல்லாகவே அமைந்திருக்குது, பொருத்தமான கவிதை. இல்ல வேற யாரோ பேசணும்னு நல்லிதயம் உள்ள ஜோஷி சார் நீங்கள், அதனால் கவிதை நன்றாகவே இருந்தது. பார்த்த சாரியே யாரோ பேசணும்னு சொன்னாரு, அவர் ஏகேவி சொன்னார், அவர் பேசட்டுமே. அண்ணா ஹாப்பி பர்த்டே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. கை தூக்கி இருக்காங்க. கதைங்க. வணக்கம். வானதி பிரகாஷ் கை தூக்கி இருக்காங்க. வணக்கம், பேசுங்க வானதி. பேசுறேன். 2 கருத்து எனக்கு இருக்கு. நீங்க முன்ன முடின்னு சொன்னீங்கல்ல, அதே தலைப்புல உங்களோட கம்பெனியின் பூட்டும் சாவியும் அந்த புத்தகத்துல முன்ன முடின்ற தலைப்பை நான் நேத்துதான் படிச்சேன். அதை படிச்சுட்டு இன்னைக்கு அதை கேட்கும் போது இன்னும் எனக்கு சுவாரஸ்யமாவும் இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் அது அந்த அந்த தலைப்புல நீங்க அவ்வளவு அழகா விளக்கி சொன்னீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வகுப்பும் ரொம்ப திருப்தியா இருந்தது. அதை எழுத்து வடிவமா பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. அது ஒண்ணு. இன்னொன்னு, கும்பகர்ணனின் வதை படலத்தோட அந்த பாடல் சொல்லியிருந்தீங்க, ஒரு பொழுதும் எம்பி தெரியாதவனாக அருளுதி. அந்த பாட்டை கேட்கும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இதே மாதிரி வாலி சுக்ரீவனுக்காக கேட்ட பாடல், என் தம்பியை உன் தம்பியாக நினைவுதி அப்படின்ற அந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. எல்லாரும் மரண தருவாயில தம்பியை காப்பாத்தணும்னு எவ்வளவு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு இந்த பாடலை பார்க்கும் பொழுது. அருமை அருமை அருமை. என்றால் பெரியது சிந்தியாதான். தம்பி உடையான் படை கஞ்சான்னு வாங்க. இப்போ அண்ணன் உடையான் தம்பிக்காரியா?
ஐயா கார்த்திகேயன் ஐயா ஏதாவது பேச சொல்ல விரும்புறீங்களா? இல்ல இல்ல எல்லாம் சரி. தேங்க்யூ. நன்றி ஐயா, நன்றி நன்றி. வகுப்பு சம்பந்தமாக வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால், ஐயங்கள் இருந்தால் தெரியப்படுத்தலாம். சரி, நன்றி. ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும். வகுப்பு முழுமையாக HEB நிர்வாகத்தினர் ஏற்று நடத்தும் வகுப்பாக இன்று அமைந்துள்ளது. இன்று தொடக்கம் இதே போல தான் இருக்கும். அவர்கள் இந்த ஜூம் லிங்க் நிரந்தரமாக இன்றைக்கு கொடுத்த லிங்க் வரும் நாட்களில் எல்லாம் இருக்கும் என்று நம்புகிறேன். இல்லை என்றாலும் அடுத்த ஒரு சில வகுப்புகளுக்கு ப்ராபப்ளி 1 or 2 கம்பன் கிளாஸில் வர்ற அந்த லிங்க் புது நம்பர் இருந்தால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கு பலருக்கும் எளிதாக உள்ளே நுழைய முடிந்தது என்ற வகுப்பு போல இல்லாமல் இன்றைக்கு எல்லோரும் எளிதாக உள்ளே நுழைய முடிந்தது என்று நம்புகிறேன். இதுதான் இனி வரும் வகுப்புகளிலும் தொடரும். இந்த முறை தொடரும். ஒரு 5-6 வகுப்பு ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. யூடியூபும் எஃபிக்கும் லிங்க் கிடைக்குமா? அது HEB ஏற்பாடு பண்ணுவாங்க குமார். ஏன்னா அது கிடைச்சா தான் நம்மளுடைய இது நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும் என்னால. கரெக்ட் குமார், புரிகிறது, உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. அது அவர்கள் ஏற்பாடு செய்தால் உங்களுக்கு வழங்கப்படும். இன்னொன்னு கேள்வி மேனா சொன்னார் இல்லையா, HEB உங்களுடைய பேரும் வரணும் ஸ்லைட்ல அப்படின்னு சொன்னாரு. I would request HEB to look into it. பார்க்கலாம். அதை பரிசீலனை செய்வோம். HEB பேர் அவங்க வருது, அவங்க லோகோல தான் வருதுன்னு நினைக்கிறேன். அது கேட்குறேன் அவங்கள்ட்ட எப்படி பண்ண முடியும்னு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபாண்ட் இன்னும் பெருசாக முடியுமா, ஃபுல் ஸ்க்ரீனில் வேக்கன்ட் ஸ்பேஸை கம்மி பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் எழுத்துக்கள் நிரம்பும்படி பண்ண முடியுமா, அதையும் பார்க்குறேன். ஓகே, பண்றேன்னு சொல்லிட்டாரு, அவர் பதில போட்டுருந்தாரு. போட்டார். ஓகே, நன்றி நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி. தெரியலீங்க, அது வந்து இட் இஸ் லெஃப்ட் டு மை டாட்டர்ஸ். ஐ டோன்ட் நோ மை செல்ஃப். அப்பா கிளம்புனா வண்டியில ஏறி உட்காருவேன், அவ்வளவுதான். சிங்கப்பூர் விட்டு கிளம்புறாரா? இல்ல விஜய் டுடே இஸ் இன் இந்தியா, அவ்வளவுதான். ஹி இஸ் கண்டினியூ டு பி இன் சிங்கப்பூர். இது வந்து இந்து அறக்கட்டளை நிர்வாகத்தினர் அவங்களுடைய ஆட்களை வைத்துக்கொண்டே இந்த வகுப்பை, இந்த ஸ்லைடு போடுறது, அப்புறம் அதை வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம் என்று சொன்னதால் விஜய் சற்றே விலகி கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.